வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் सारे तरफ से வேலையில இருக்கட்டும், चाहे वो नौकरी நம்முடைய வியாபாரத்துல, या फिर व्यापार நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, या पारिवारिक जीवन நம்முடைய பொருளாதாரத்துல, या फिर हमारी நம்முடைய சரீர சுகத்துல, या फिर शरीर के எல்லாவற்றிலும் सभी तरफ से சொந்த பந்தங்கள் மத்தியில, या फिर रिश्तेदारों के बीच சமுதாயத்துல, या फिर समाज में நம்முடைய வாழ்கிற இடத்துல हमारे जीवन में நாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ हम जहाँ कहीं भी हैं நம்முடைய எல்லைகளிலே हमारी सीमाओं में இந்த உலகம் வந்து வேற லெவல்ல இருக்குது. ये संसार तो है, संसार तो दूसरी श्रेणी நீ में கடவுளுடைய பிள்ளை, तुम परमेश्वर के संतान हो, நீ ஆண்டவருடைய பிள்ளை, तुम परमेश्वर के அதனால உன்னை மதிக்கிறேன், इसलिए मैं तुम्हें आदर देता हूँ, இல்ல ऐसा नहीं। உன்கிட்ட என்ன இருக்குதுப்பான்னு கேக்குறாங்க. तुम्हारे पास क्या है करके पूछते हैं। இந்த உலகத்தை தேவன் தான் வழி நடத்துறான்றது வேத வசனம் சொல்லுது. संसार में परमेश्वर ही हमारी अगुवाई करते हैं कि पवित्र शास्त्र में बोला गया है। எதுவும் தானா செயல்படல. ये अपने आप कुछ भी नहीं होता है। ஆமா, தேவன் தான் அதை இயக்கி கொண்டிருக்கிறார். परमेश्वर ही हमारा नियंत्रण कर रहे हैं। அதை நாம் நம்பணும் ஆழமா. उसको उस पर हम गहराई से भरोसा करना है। உலகத்தை இயக்குறார்னா संसार को चला रहे हैं, என்னையும் அவர் இயக்குறார். तब तो हमें भी चलाएंगे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। உதாரணம் சொல்லட்டுமா? उसके लिए एक उदाहरण बता रहा हूँ। உயிர் இருக்குதா? आप में जीवन है? சொல்லுங்க, உயிர் இருக்குதா உங்களுக்கு? आप में जीवन है? இல்லையா? है ना? அதனால தான் இங்க வந்துக்கிறீங்க. इसलिए हम लोग यहाँ पर आए हैं। உயிர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? अगर जीवन नहीं रहने से क्या करेंगे? இவ்வளோ வச்சிருவாங்க. हमें गाड़ देंगे। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? தேவன் தான் உயிர் கொடுத்தார். परमेश्वर ही हमें जान दिए हैं। அந்த உயிர் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவர் கூட நம்ம கூட இருக்கிறார். अगर जीवन है तो इसका मतलब परमेश्वर हमारे साथ ही हैं। ஆமென். आमीन। ரொம்ப எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கணும் பாருங்க. ये सब बहुत आसानी से आप ग्रहण करना கத்தரேங்க है। கத்தரேங்கன்னு கேட்டுன்னு காதீங்க. परमेश्वर कहाँ है करके कुछ ऐसा नहीं पूछना है। கத்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. परमेश्वर आपके साथ हैं, आपके அவர் अंदर என் கூட हैं। தான் இருக்கிறாரு. वो हमारे साथ है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। எங்க ஆண்டவரே, இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்குது. ஆண்டவரே எங்க இருக்கிறீங்க இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. एक गीत, ऐसा गीत भी आता है कि परमेश्वर आप कहाँ हो कि नहीं, ऐसा पूछते हैं। அதெல்லாம் அர்த்தமில்லாத காரியம். वो उसमें तो कोई अर्थ नहीं है। கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதுன்னா அவ்வளோதான். परमेश्वर तो हमसे कभी नहीं बिछड़ते। சொன்னது சொன்னது தான். वो एक बार बोल दिए तो सो बोल दिए। 100 வாட்டிலாம் கிடையாது அது. 100 बार बोलने की जरूरत नहीं है। அவர் சொன்னார்னா சொன்னது தான். एक बार बोलने से बोल दिए। உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிட वो மாட்டேன். तो हमारे हाथ कभी ना छोड़ेंगे। உலகத்தின் முடிவு முடிவு நான் கூட இருப்பேன். संसार के अंत तक वो हमारे साथ ही Done. रहेंगे। वही है। சொன்னதா அவ்வளவுதான். एक बार बोलने से वो வேற கருத்தே கிடையாது. इसके कोई बदलाव नहीं है इसमें। ஏன்னா வானம் பூமி ஒழிந்து போகும், क्योंकि ये आसमान तो टल जाएगा, என் வார்த்தை ஒழியாது. लेकिन उनकी बात कभी ना அப்படின்னா टलेगा। என் வார்த்தை மாறாது. उनकी बात कभी ना बदलेगा। ஆமென். आमीन। அப்ப கர்த்தர் எதுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கறாரு? परमेश्वर हमें वाचा क्यों देते हैं? அவர் சொன்னார்னா சொன்னதுதான். उन्होंने एक बार बोल दिया सो बोल दिया है। சரி, இந்த மாசத்துல நமக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கிறோம். इस महीने में हमने एक वचन निकाला है। சங்கீத புஸ்தகம் वो भजन संगीता की किताब 147 147 में 14 வாசிக்கிறேன். उसमें 14 है। 147 में 14। அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினாலும் உன்னை திருப்தியாக்குகிறார். वह तेरी सीमा में शांति देता है और तुझको उत्तम से उत्तृप्त करता है। சொல் எல்லாம் வாசிக்கலாமா? சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? முதல் தமிழ்கார் வாசிங்க, அப்புறம் ஹிந்திக்கார் வாசிப்பாங்க. நான் வாசிக்கும் போது வாசிங்க. அவர் என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் என்னை திருப்தியாக்குகிறார். हिंदी में हम सब एक साथ बोलेंगे। वह हमारी सीमा में शांति देता है और हमको उत्तम से उत्तम गेहूं से तृप्त करता है। आमीन। அப்போ கர்த்தர் சொல்றாரு, यहाँ परमेश्वर बोलते हैं நம்முடைய எல்லையை சமாதானம் உள்ளதாக்கி हमारे सीमा में शांति देंगे। இந்த சமாதானம் ये शांति இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. ये शांति तो सबसे बहुत महत्वपूर्ण है। இந்த உலகத்துல சமாதானம் கிடையாது. ये संसार में तो शांति नहीं है। சமாதானம் இல்லாத மக்கள் கஷ்டப்படுறாங்க. शांति के बिना लोग तो बहुत ही कष्ट उठाते हैं। நிம்மதி கிடையாது. उनको कोई चैन नहीं रहता है। இன்னொன்று கவலையை போக்கக்கூடிய மருந்தும் கிடையாது. उन
उनको चिंता को भगाने का दवाई भी नहीं मिलता ஆனா है। நம்முடைய ஆண்டவர்கிட்ட இது எல்லாமே இருக்குது. लेकिन हमारे परमेश्वर के पास तो ये सब मिलता है, ஏன்னா அவர் சமாதானக்காரர். क्योंकि वो शांति का राजकुमार அவனுக்கு நம்ம சமாதானத்தை தராரு. है, वो हमें शांति देता है। பிறகு பாத்தீங்கன்னா फिर से நமக்கு நிம்மதி, சமாதானம், நிம்மதியை தராரு. हमें चैन भी देते हैं। இந்த உலகத்துல நிம்மதி கிடையாது. ये संसार में तो हम कहीं सुकून या चैन नहीं मिलता है। கவலை போக்குற மருந்து வேற எங்கேயும் கிடையாது. चिंता को भगाने का दवाई भी नहीं मिलता है। இயேசு ஒருவர் தான் கவலையை போக்குறவர். यीशु मसीह एक ही हमारी चिंता को भगाते हैं। அதனால தான் அவர் தைரியமா சொல்றார், கவலைப்படாதேன்றார். इसलिए वो हमको दृढ़ता से रहने के लिए बोल रहे हैं, तुम चिंता ना करो बोलते हैं। அதனால தான் அவர் சொல்றாரு, உனக்கு நான் சமாதானம் தருவேன்றார். इसलिए यीशु मसीह बोलते हैं, मैं तुम्हें शांति दूंगा। உலகத்துல யாருமே சமாதானத்தை நான் தரேன்னு சொல்ல முடியாது பாருங்க. कोई भी संसार में आपको नहीं बोलेंगे कि आपको शांति देंगे। ஏன்னா உலகத்துல சமாதானம் இல்லை. இன்னும் கேட்டா நம்ம அநேக கடவுளை வணங்குறாங்க மக்கள். संसार में तो बहुत से देवताओं की उपासना करते हैं। எந்த கடவுளை நான் உனக்கு சமாதானம் தரேன்னு சொல்ல முடியாது. कोई भी देवता आके नहीं बोलेगा कि मैं तुम्हें शांति दूंगा। ஏன்னா எல்லா கடவுளும் சண்டை போட்டுக்கிற கடவுள் தான். देवता लोग भी आपस में झगड़ते रहते हैं, இல்லையா? है ना? கடவுள் கர்த்தர் ஒன்று தான் சமாதானக்காரனர். सिर्फ हमारे परमेश्वर ही शांति का राजकुमार அவர் தான் சொல்றாரு. वो क्या बोल रहे हैं? அவர் சொல்றாரு, நமது உன்னை எல்லையெல்லாம் உன்னுடைய சுத்தி அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் तुम्हारी सीमा में बोलने से तुम्हारे चारों तरफ சமாதானம் உள்ளவைகள் ஆக்குறாராம். तुम्हारी सीमा में शांति देते हैं। எல்லா பகுதியிலும், வாழ்க்கையில எல்லா பகுதியிலும், सारे तरफ से, வேலையில இருக்கட்டும், चाहे वो नौकरी, நம்முடைய வியாபாரத்துல, या फिर व्यापार, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, या पारिवारिक जीवन, நம்முடைய பொருளாதாரத்துல, या फिर हमारी நம்முடைய சரீர சுகத்துல, या फिर शरीर के எல்லாவற்றிலும், सभी तरफ से, சொந்த பந்தங்கள் மத்தியில, या फिर रिश्तेदारों के बीच, சமுதாயத்துல, या फिर समाज में, நம்முடைய வாழ்கிற இடத்துல, हमारे जीवन में, நாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ हम जहां कहीं भी हैं, நம்முடைய எல்லைகளிலே हमारी सीमाओं में சமாதானம் உள்ளவரை ஆக்குறாராம். शांति देते हैं प्रभु। எத்தனை பேர் அதை நம்புறீங்க? कितने लोग भरोसा करते ஏன்னா हैं? அவர் சொல்றாரு, क्योंकि उन्होंने बोला है, நான் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி. वो बोल रहे हैं, मैं तेरी सीमा में शांति दूंगा। அப்போ இந்த முதல் தேதியில கர்த்தர் நம்ம கூட பேசுறது என்ன? ये पहली तारीख हमसे உங்க क्या बात வாழ்க்கையில कर रहे हैं? சமாதானம் இல்லாத இருக்கிறீங்களா? क्या आपके जीवन में बगैर शांति के हैं आप? அவர் உனக்கு சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, உன் எல்லையில எல்லா இடத்துல சமாதானம் உள்ளதா ஆக்குறேன். वो हमारी तरफ देख के बोल रहे हैं, तुम्हारे जीवन में मैं शांति लेके आऊंगा। அதுக்கப்புறம் உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குறேன். उसके बाद बोल रहे हैं, उत्तम से उत्तम गेहूं से तुझे तृप्त करूंगा। அப்படின்னா தரமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு ஏற்படுத்துவேன். इसका मतलब क्या है? तुम्हारे जीवन को एकदम उत्तमता बनाऊंगा, உயர்தரமான வாழ்க்கை, एकदम ऊंचाई की ओर, வெற்றிகரமான வாழ்க்கை, जहां पर जीत होगी, நிச்சயமான வாழ்க்கை, निश्चय जीवन, ஆசீர்வாதமான வாழ்க்கை, आशीष जीवन होगा, சகலவித நிறைவுள்ள வாழ்க்கை, सारे रूप से संपन्नता होगी। அதுல என்ன பண்றாரா, தர்றது மட்டும் இல்ல, इसके अलावा அதுல திருப்தி ஆக்குறாராம். आपको तृप्त भी करेंगे। ஆமென். आमीन। வேற வாழ்க்கையை கொடுக்கிறது கிடையாது सिर्फ கர்த்தர், जीवन को देना ही नहीं, அதுல திருப்தி ஆக்குற கர்த்தரா जीवन இருக்கிறார். में आपको तृप्त भी करेंगे। இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ये बहुत ही சரி, आवश्यक बात है। லேவி புஸ்தகம், பழைய ஏற்பாட்டுல லேவி புஸ்தகம், लेविया का किताब மூன்றாவது புஸ்தகம், அது ஆதியாகமம், யாத்ராகமம், லேவி, மூன்றாவது व्यवस्था निकालेंगे। லேவி புஸ்தகத்துல லேவி 26ஆம் அதிகாரம், उसमें 26 अध्याय, 26 हिंदीல சொல்லுங்க. 26 चैप्टर निकालेंगे, अध्याय निकालेंगे। 26 26:6 उसमें छठा நான் வாசிக்கிறேன். अभी हम पढ़ेंगे। 26 தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்திலே இராதபடி ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவதில்லை. और मैं तुम्हारे देश में सुख चैन दूंगा और तुम सोओगे और तुम्हारा कोई डराने वाला ना होगा, और मैं उस देश में खतरनाक जंतुओं को ना रहने दूंगा और तलवार तुम्हारे देश में ना चलेगी। பாருங்க, வெறும் வீட்டுல மட்டும் இல்ல, ये सिर्फ घर में ही நம்முடைய नहीं, எல்லை பகுதியில இல்ல, सिर्फ हमारे सीमाओं में ही नहीं, நம்முடைய தேசத்திலே, हमारे देश में, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், हमारे देश में शांति देंगे, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல், कोई खतरनाक जंतु ना होगा, நீங்க என்ன படுத்துக்கொள்வீர்கள். आप अच्छा सा सोओगे। எப்படி பாருங்க, எவ்வளவு தேவனுடைய வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஒரு யாருமே கொடுக்க முடியாது இந்த மாதிரிலாம். परमेश्वर का वचन देखिए, कोई भी ऐसा नहीं बोल सकता। हम படுத்துக்கொள்வீர்கள், आप सुख चैन से துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், खतरनाक जंतुओं को ना रहने दूंगा, பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவது இல்லை, तलवार तुम्हारे देश में ना चलेगी। அப்படின்னா எந்த விதமான அச்சுறுத்தல் நம்முடைய வாழ்க்கையில
இருக்காதுன்றது इसका கர்த்தர் मतलब சொல்றாரு. क्या है, आपके जीवन में कोई भी भय न होगा। என்ன மாதிரி ஒரு கேரண்டி பார்த்தீங்களா? कितना अच्छा गारंटी देते हैं ஏன்னா இந்த உலகம் வந்து பொல்லாத உலகம், क्योंकि ये संसार तो बहुत ही பயம் காட்டுற ये உலகம். बहुत भयानक है। இது அதையும் சொல்லி இப்போ பாருங்க பிள்ளைங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. आजकल तो बच्चे भी படிக்கிற बहुत பசங்க எல்லாம் भयभीत பயம், हैं। படிக்கிற பசங்க எல்லாம் जो பயம். पढ़ते हुए बच्चों को भी என்ன भयभीत பயம்? रहते हैं। क्या भय है பண்ணை उनको? இப்போ 12th ஆன பிறகு அதுக்கப்புறம் வேற என்ன காரியத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரு பெரிய செக் இருக்குது. 12th पास करने के बाद फिर क्या पढ़ना है, उनके लिए ये सोच में रहते हैं। ஏதோ ஒரு நீட்டை ஒன்று வச்சு या एक नीट एग्जाम रखते हैं। ஜனங்களெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பிள்ளைங்களெல்லாம் சின்ன வயசுலேயே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு பயம் காட்டுற ஒரு மாதிரி காரியங்கள் நடக்குது. छोटे उम्र में ही वो भयभीत हो जाते हैं पढ़ाई को देखकर। இப்போ நம்ம வந்து அரசாங்கத்தை பற்றி குறை சொல்லலை, हम सरकार के बारे में हम कोई कमी नहीं बोल रहे हैं। நமக்கு அரசாங்கத்தெல்லாம் எதிரிலாம் கிடையாது. நமக்கு हम ये समुदाय ये सरकार के विरोध में नहीं बात कर रहे हैं। இந்த உலகம் பாருங்க பாவ உலகம். ये संसार जो है वो पाप में भरा है। பாவ உலகம் என்ன பண்ணுது? ये पाप में भरा हुआ संसार क्या करता है? மனுஷனை வாழ விடாது. वो मनुष्य को जीने नहीं देता है। மனுஷனை வாழ விடாது, मनुष्य को जीने नहीं देता, மனுஷனுக்கு நிம்மதியை தராது, उसको चैन नहीं देता है, மனுஷனுக்கு வந்து என்ன பண்ணாது, மனுஷனுக்கு சந்தோஷம் தராது. उसको कोई आनंद नहीं देता है। எந்த சந்தோஷம்லாம் வந்து ஒரு தற்காலிகமா தான் இருக்கும். वो कोई भी खुशी थोड़ी देर की होती है, நிரந்தரமான சந்தோஷம்லாம் இருக்காது இந்த உலகத்துல. लगातार आनंद तो नहीं देगा। அதான் உலகம், यही संसार है, அதான் பாவம். यही पाप की ஆனா दुनिया है। உங்களை என்ன கர்த்தர் இந்த பாவ உலகத்துல மீட்டு எடுத்துட்டாரு. लेकिन आपको और हमें तो परमेश्वर ने पाप की दुनिया से छुड़ा लिया है। எப்படி சொல்றீங்க? ஏன் பாவம் அப்படி பண்ணுது? क्यों पाप ऐसा करता है? பாவம் இன்னொன்று வந்து மனுஷனை மதிக்காது. பாவம் पाप तो मनुष्य का आदर ही नहीं करता, மனுஷனுக்கு மதிப்பே தராது. பாவம் मनुष्य को आदर करने योग्य भी नहीं बनाता। ஏன்னா மனுஷனை வந்து மதிக்கிற உலகம் கிடையாது இது. क्योंकि मनुष्य को आदर देने वाला संसार नहीं है ये। இந்த உலகம் வந்து எதை மதிக்குது? சாதியை மதிக்குது. ये संसार சாதி, वो जाति के प्रति वो आदर देता है, பிறகு பொருளாதாரத்தை மதிக்குது, फिर संपत्ति के प्रति आदर देता है, படிப்பு, या फिर पढ़ाई, வீடு வாசல், या फिर घर बार, இதை தான் மதிக்குது. इसी के ऊपर वो देखता है। இது காரணம் என்ன? பாவம். इसका कारण क्या है? वो पाप है। ஆனா தேவன் மனிதனை மதிக்கிறார். लेकिन परमेश्वर तो मनुष्य के आदर देते हैं। பாருங்க, இது பொருள், இந்த படிப்பு, இந்த இந்த அந்தஸ்து, சாதி, இதெல்லாம் வந்து பாவத்தினால வந்தது, பிறந்தது. ये जो जाति है और ये पढ़ाई और संपत्ति, ये सब तो पाप की वजह से आया है। பாவம் பாருங்க மனுஷனை வந்து மனுஷனை இழிவுபடுத்துது. ये पाप जो है मनुष्य का निरादर करता है। பாவம் வந்தாலே மனுஷன் பாருங்க ஒரு அவனுக்குள்ள வந்து ஒரு மோசமான ஃபீல் பண்றான் அவன். पाप अंदर आने से ही मनुष्य अपने आप को बहुत नीचा सोचने लगता है। பாவியா இருக்கிற மனுஷன் தன்னை வந்து என்ன பண்றான்னா தகுதியற்றவன் நினைக்கிறான். जो पापी है वो अपने आप को मैं किसी का लायक नहीं हूँ करके सोचता है। ஏன்னா தகுதியற்றவனை ஆக்கிடுது அந்த பாவம். पाप जो है उसको किसी भी लायक नहीं बनाता। நான் எதுக்கு லாய்க்கு இல்ல, मैं किसी के लायक நான் नहीं வேணும் हूँ, வேஸ்ட், मैं बेकार हूँ। நான் வந்து எல்லா பொருள்கள் இதெல்லாம் பார்த்து அவன் மயங்குறான். अन्य चीजों को देखकर तो वो बहुत ही बड़ा समझता है। ஆனா தன்னை பத்தி அவனுக்கு வந்து ஒரு கில்ட்டி எண்ணம் இருக்குது. लेकिन अपने आप को वो बहुत नीचा सोचता है। அதுல தான் பாவம்ன்றது. इसी यही पर पाप आता है। ஆனா தேவன் लेकिन மனுஷன் எப்படி परमेश्वर படைச்சாரு? मनुष्य को कैसे बनाए? அவருடைய சாயல் அவருடைய ரூபத்துல वो अपने உண்டாக்குனார். स्वरूप में ही बनाए। இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யாருன்னா மனுஷன் தான். ये पूरे संसार में उत्तम क्वालिटी वो तो मनुष्य को ही बनाए। ஆனா பாவம் என்ன ஆச்சு? लेकिन पाप ने क्या कर दिया? மனுஷன் லீஸ்ட் ஆக்கிடுச்சு. मनुष्य को एकदम नीचा बना दिया। எல்லாவித இந்த உலகத்தை தலை மேல தூக்கி வச்சுக்குது. लेकिन सारे संसार के चीजों को ऊपर रख दिया है। எத்தனை பேர் கேக்குறீங்க நான் कितने लोग சொல்றது? सुन रहे हैं? சார் நடைமுறையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். आप सोच के देखिए। இப்போ உங்களை நீ எதுக்கோ போய் நிக்கிறீங்க, உங்களை எப்படி மதிக்கிறாங்க? आप कहीं जाके जाने से आपको आदर कैसे देते हैं? மனுஷனை மதிக்கிறாங்களா உங்களை? क्या आप मनुष्य के रूप में आदर देते हैं? மனுஷன்கிட்ட உங்ககிட்ட என்ன இருக்குது அதை வச்சு தான் மதிப்பு. आपके पास क्या है उसको देख के आदर देते हैं। உங்ககிட்ட என்ன இருக்குது? आपके पास क्या है? படிப்பு இருக்குதா? आपके पास पढ़ाई है? உங்ககிட்ட எதனா வீடு வாசல் இருக்குதா? या फिर घर बार है? உங்ககிட்ட என்ன நீங்க கெப்பாசிட்டி? या आपकी क्या क्षमता है? ஒரு அடகு கடைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? आप कहीं அடகு வச்சு அது வட்டி வாங்குற கடைக்கு आप कहीं ब्याज लेने के लिए जाने से क्या करेंगे? ஏங்க நான் கையெழுத்து போட்டேன் கொஞ்சம் காசு கொடுனா கொடுப்பாங்களா? आप दस्तखत करेंगे, आपको पैसा ऐसे थोड़ी दे देंगे। உங்ககிட்ட என்ன இருக்குது? आपके पास क्या है करके पूछेंगे। சரளமா ஏதோ கவனிக்கிறாங்க.
உங்ககிட்ட என்ன இருக்குது आपके पास क्या है करके அதை வச்சு தான் உங்களுக்கு பணத்தை தராங்க. वो रखने के बाद ही आपको पैसा देंगे, உங்களை வச்சு எதுவும் செய்யறது இல்ல. आपको रख के वो पैसा नहीं देंगे। இதுதான் பாவத்தினுடைய கொடூரம். यही पाप का बात है। உலகத்தை கடவுள் உலகத்தை மனுஷனுக்காக படைச்சாரு. ये संसार को परमेश्वर ने मनुष्य के लिए बनाया है, உலகம் என்ன பண்ணுது, लेकिन संसार ने क्या कर दिया, மனுஷனை மதிக்கிறதே இல்ல. मनुष्य का आदर नहीं करता है, மனுஷனை கேவலமா நினைக்குது. मनुष्य को एकदम तुच्छ समझता है। எப்படி இந்த பாருங்க பாவம் எப்படி ஆக்கி வச்சிருக்குது பாருங்க. पाप ने कैसे बदल दिया है सभी को। கடவுள் மனுஷனை இந்த உலகத்தை காட்டில உயர்வா படைச்சாரு. परमेश्वर ने संसार से भी अधिक उच्च उत्तम बनाया है मनुष्य को, ஆனா பாவம் என்ன பண்ணுச்சு, लेकिन पाप ने क्या कर दिया, மனுஷனை मनुष्य को கீழ்த்தரமாக்கி एकदम வச்சிருக்குது. तुच्छ बना दिया है, மனுஷன் சல்லி காசுக்கு அவன் பயனற்றவன். मनुष्य को एकदम नीचा बना दिया है। அவன்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு தான் மனுஷனுக்கு மதிப்பு. उसके पास क्या है उसको रख के ही उसको आदर मिलता है। போய் பொண்ணு பாருங்க, மாப்பிள்ளை பாருங்க, आप कहीं लड़की देखने के लिए या எந்த लड़का காரியம் देखने போய் के लिए பாருங்க, जाने से या फिर किसी और काम के लिए जाने से எதை வச்சு உங்களை மதிப்பிடுறாங்க, आपको आदर किसको देख के देंगे, எதை வச்சு कैसे देंगे आपको आदर। இருக்குதா, पैसा को रख के देखते हैं, வீடுக்குதா, आपके पास घर है क्या पूछते சொந்த हैं, இடங்குதா, पैसा है पूछते हैं, என்ன வெயிட் கையா, आप वेट कहिया? आप बहुत मालदार पार्टी हो करके पूछते அதை हैं, வச்சு தான் மனுஷனை மதிக்கிறான். उसी को रख के आपको आदर मिलता है। இது ஆண்டவர் படைச்ச வழியா? क्या परमेश्वर ने ऐसे बनाया है? இல்ல, ऐसा नहीं बनाया। ஆண்டவர் மனுஷனை கடவுள் சாயல்ல கடவுள் ரூபத்தை உண்டாக்குனாரு. परमेश्वर ने मनुष्य को अपने स्वरूप में बनाया है, எல்லாமே அவனுக்கு, இது ये सारे அவனுக்கு கீழே இருக்கணும் எல்லாமே. उसके नीचे बनाया है सब இன்னைக்கு कुछ। பாவம் என்ன ஆயிடுச்சுன்னா, लेकिन पाप ने அவனை கீழே போட்டு மிதிச்சு மீதி எல்லாம் மேல நிக்குது. मनुष्य को नीचे करके पूरा पाप ऊपर चढ़ गया है। சொல்றது விளங்குதா இல்லீங்களா? आपको समझ में आ रहा है? ஆச்சரியமா இருக்குதுல்ல. ये बहुत आश्चर्य की பாவம் बात பாருங்க है। எப்படி ஆக்கி வச்சுக்குது பாருங்க. पाप ने कैसा बना दिया है संसार को। மனுஷனை செல்லா காசாக்கி வச்சுக்குது. मनुष्य को एक बहुत ही नीचे स्थान दे दिया है। அவனை மதிக்க முடியாத ஆளு. அவனை மதிப்பே எதுன்னா அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய படிப்பு, அவனுடைய வேலை, அவனுடைய பணம் காசு, இதை வச்சு தான் மனுஷனுக்கு என்ன பண்றாங்க, மதிக்கிறாங்க. मनुष्य को मर्यादा कैसे मिलता है, उसके पढ़ाई से, उसके धन संपत्ति से, उसकी नौकरी से, इसी से मिलता है उसको இப்படிப்பட்ட मर्यादा। மனுஷனை தான் கடவுள் படைக்கல. ऐसे मनुष्य को परमेश्वर ने नहीं बनाया है, மனுஷனை உயர்தரமா படைச்சார் கர்த்தர். लेकिन मनुष्य को एकदम श्रेष्ठ बनाया है परमेश्वर அவனை ने। பரிசுத்த மனுஷனா, उसे एकदम पवित्र बनाया है, தேவனோடு கூட உறவு கொள்ற ஒரு மனுஷனா परमेश्वर के पास नजदीक रहने जैसा बनाया है, படைச்சிருக்கிறார். ऐसा सृष्टि किया அதனால है। தான் பாருங்க இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் इसलिए आजकल मसीही लोग भी புரிந்து கொள்ளணும், वो समझना ஏதோ है, நம்ம ஒரு பரிசுத்தமா மட்டும் வாழ்ந்தா மட்டும் போதாது, हम सिर्फ पवित्र जीना ही काफी नहीं है, ஏதோ தேவனோடு கூட உறவு வச்சுக்கினா மட்டும் போதாது. सिर्फ परमेश्वर के साथ मेल रखना ही काफी नहीं இந்த है। உலகம் வேற லெவல்ல இருக்குது. ये संसार तो है, संसार तो दूसरी श्रेणी நீ में है। கடவுளுடைய பிள்ளை, तुम परमेश्वर के संतान हो, நீ ஆண்டவருடைய பிள்ளை, तुम परमेश्वर के அதனால உன்னை पुत्र हो, மதிக்கிறேன். इसलिए मैं तुम्हें आदर देता हूँ, இல்ல ऐसा नहीं। உன்கிட்ட என்ன இருக்குதுப்பான்னு கேக்குறாங்க. तुम्हारे पास क्या है करके पूछते हैं। பணம் இருக்குதா, तुम्हारे पास வீடு पैसा வாசல் है, இருக்குதா, घर है, எல்லாம் இருக்குதா, या फिर पैसा है तुम्हारे पास, அப்படிதான் உலகம் மதிக்குது. ऐसे ही तुम्हारे पूछते हैं। அதனால தான் ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதாது, इसलिए हम उदार पाना ही काफी नहीं है। ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இந்த உலக விதமான காரியங்களை சம்பாதிக்க கூடியவனாக அப்படின்னா அங்க போக சொல்ல அதையெல்லாம் கடவுள் தராருன்றத நம்ம விசுவாசிக்கணும்ன்றது. ये उद्धार पाए हुए लोग, वो लोग अच्छा सा समझना है कि ये जो भी सांसारिक चीजें हैं वो परमेश्वर हम इस उद्धार के साथ हमें देते हैं। இதெல்லாம் எப்படி வருது, ये सब कैसा आता है, சமாதானம் தருது. ये शांति के द्वारा ही मिलता அதான் है। இயேசு சொன்னார் பாருங்க, इसलिए यीशु मसीह बोल रहे உயிர்த்து हैं, எழுந்த உடனே वो पुनरुत्थान होने के बाद बोले हैं உங்களுக்கு சமாதானம் என்று आपको சொன்னார். शांति हो करके बोले। சீடர்லாம் பயந்துட்டாங்க, वो शिष्य लोग तो बहुत भयभीत थे, ஏன்னா இயேசு அடிச்சு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. क्योंकि यीशु मसीह को क्रूस पे लटका दिए। இப்போ சீடர்லாம் பயந்து ரூமுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. वो सब भयभीत होके कमरा में जाके छुप गए। இயேசு உயிர்த்து எழுந்தாரு, फिर वो जी उठे, சீடர்களை போய் பார்க்கறாரு, यीशु मसीह जी उठने के बाद अपने உள்ள शिष्य को கூட்டின जाके வீட்டுக்குள்ள போய் देखे, சொல்றாரு, अंदर कमरे में जाके बोले உங்களுக்கு சமாதானம்ன்றாரு. तुम्हें शांति हो करके அது बोले। என்ன அர்த்தம், इसका मतलब அவன் क्या வாழ்க்கையில இருக்கிற பயத்தை நீக்குது சமாதானம், उनके जीवन के सारे भय को निकाल दिया, அவன் வாழ்க்கையில தைரியத்தை தருது சமாதானம், उनको धैर्य देते हैं, அவங்க வாழ்க்கையில அவங்க முன்னேறி போறதுக்கு சமாதானம் அவங்களுக்கு எல்லாம் செய்யுது.
उनके जीवन में वो बढ़ने के लिए वो शांति काम करता है। அந்த சமாதானம் அவங்க பாருங்க அவங்க வாழ்க்கையை மாத்திச்சு பாருங்க. वो शांति उनके जीवन को ही बदल दिया। அதான் சொல்றீங்க, इसलिए बोल रहे हैं தேசத்தின் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்களை தேசத்தில் உலாவதில்லை. इसलिए ये वचन में बोल रहे हैं, मैं तुम्हारे देश में सुख चैन दूंगा और तुम सोओगे और तुम्हारा कोई डराने वाला न होगा, और मैं उस देश में खतरनाक जंतुओं को न रहने दूंगा और तलवार तुम्हारे देश में न चलेगी। சமாதானம் தருவேன்னா என்ன அர்த்தம்? शांति दूंगा मतलब சமாதானக்காரரே உள்ள வந்துடுறாரு. वो शांति का राजकुमारी हमारे अंदर आ जा रहे हैं। கடவுளே உள்ள வந்துட்டாரு. वो परमेश्वर हमारे अंदर आ जाते हैं, பயம் போயிடும். हमारे अंदर से भय निकल जाता கர்த்தரே உள்ள வந்துட்டாரு. है। जब परमेश्वर हमारे உங்க अंदर आ வாழ்க்கையில இருக்கிற जाते हैं, துஷ்டங்கள்லாம் ஓடிடும். सारे दुष्ट सब भाग जाता है। கர்த்தரே உள்ள வந்துருவாரு. जब वो हमारे अंदर आ जाते हैं, உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் மகிழ்ச்சி வந்துரும். आप बहुत ही आनंदित हो जाएंगे। ஏதோ சமாதானத்தை கொடுக்கறோம் இல்ல, सिर्फ शांति को देना ही नहीं, சமாதானக்காரரே உள்ள வந்துடுறாரு. शांति के स्वरूप वो अंदर आ जाते हैं। ஆமென். आमीन। பாருங்க 7 வசனம், ये 7वें உங்கள் वचन में சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். 7वां वचन, और तुम अपने शत्रुओं को मार भगा दोगे और वे तुम्हारी तलवार से मारे जाएंगे। आमीन। இப்ப எல்லாமே தலைக்கீழ மாறுது பாருங்க. ये सब कुछ अभी बदलने लगा பயந்து இருந்த ஆளுங்க है। जो भयभीत बैठे थे இப்ப எல்லாத்தையும் எதிர்த்து செயல்படுறாங்க. वो सबके विरुद्ध काम करने लग रहे हैं। சமாதானத்து உன் எல்லைக்குள்ள இருக்குன்னா என்ன அர்த்தம்? शांति आपकी सीमा में है, इसका मतलब क्या है? சமாதானம் இல்லாதனால தான் உங்களுக்கு பயம் இருக்குது. शांति नहीं है इसलिए आपके अंदर भय है। சமாதானத்தை புரிந்து கொள்ளாதனால தான் நம்ம பயப்படுறோம். शांति को आप समझ नहीं रहे इसलिए आपके अंदर சமாதானத்தை भय है। விளங்கி கொள்ளாத தான் நம்ம கவலைப்படுறோம். उसको आप समझ नहीं रहे हो। சமாதானம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு நினைச்சனால தான் நம்ம எல்லாத்துக்கும் கையில காசு இல்ல, அது இல்ல, இதுல நமக்கு ஒரு பயம் வருது. आप शांति को नहीं समझ पा रहे इसलिए आप डर रहे हो कि हमारे हाथ में पैसा नहीं है। பாருங்க 8ஆம் வசனம், वो 8वें वचन में देखिए, உங்கள் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். तुम में से 5 मनुष्य 100 को और 100 मनुष्य 10,000 को खदेड़ेंगे और तुम्हारे शत्रु तलवार से तुम्हारे आगे आगे मारे जाएंगे। கர்த்தர் என்ன சொல்ற, காலையில நான் வந்தோடனே பாட்டுல சொன்னேன், हमने आज गीत में भी बोला था, கர்த்தர் என்ன பண்றாருன்னா परमेश्वर क्या சமாதானம் எதுக்கு தராரு? शांति हमें किस लिए நீங்க देते हैं? சேர்ந்து வாழணும்னு தான் சமாதானம் आप தராரு. एक साथ जीना है इसलिए आपको शांति देते हैं। சேர்ந்து வாழும் பொழுது உங்களுடைய பலன் பெருசுங்க. आप जब मिलके जिएंगे तो आपका बल और अधिक हो जाएगा। பாருங்க 5 பேர் 100 பேரை துரத்துவாங்களாம். 5 मनुष्य 100 मनुष्य को भगाएंगे 100 பேர் என்ன பண்ணுவாங்க? और 100 मनुष्य எவ்வளோ? 10,000 பேரை துரத்துவார்கள். 10,000 को खदेड़ेंगे। கணக்கு போட்டா கம்மியா தான் வரும். आप गिनती करने से कम आएगा। ஆனா அது இன்னொருத்தர் சொல்லப்பட்டது, और एक जगह पर बोला गया ஒருத்தர் है, एक मनुष्य 1000 பேரை துரத்துவாங்க, 1000 लोगों को भगाएंगे, 2 பேர் 2 जने 10,000 பேரை துரத்துவாங்களாம். 10,000 लोगों को भगाएंगे। என்ன சொல்ல வர்றார் கர்த்தர்? इसमें क्या बोलने वाले हैं? கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல சேர்ந்து வாழுங்கன்றாரு. जो मसीही जीवन में मसीही परिवार में हम लोग एक साथ मिलके जीना है। ஒற்றுமையா வாழுங்க. हम एक मत जीना है। கணவன் மனைவி சேர்ந்து நல்லா ஒற்றுமையா வாழுங்க. पति पत्नी मिलकर जीना है। பிள்ளைகள் சேர்ந்து ஒற்றுமையா வாழுங்க. बच्चों के साथ एक साथ होकर एक मत होकर जीना है। ஏன்னா ஒரு மனம் எங்க இருக்குதோ जहाँ पर एक चित्त है அங்க பலன் பெருசாயிடும். वहाँ पर बल भी अधिक होता है। ஹலோ, आमीन। பாருங்க நான் மட்டும் இதை தூக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறேன். मैं अकेले इसको उठाने के लिए तो मैं कष्ट करूंगा। ஒரு நீங்க 4 பேர் வந்து சேர்ந்து தூங்கலாம். 4 जने मिलके उठाने से எப்படி இருக்குங்க? நம்ம சாராளமா ஒரு மாதிரி பாக்குறீங்க, தூங்குறீங்க. இப்போ நீங்க 4 பேர் வந்து தூக்குங்க, 4 जने मिलके उसको उठाने से அப்படியே தூக்கின்னு बहुत ही போயிடலாம். आसानी से எல்லாம் ஈஸியா இருக்கும். बहुत आसान அதை தான் சொல்றாரு கர்த்தர். रहेगा। परमेश्वर हमसे குடும்பத்துல बोलते हैं, ஒற்றுமையா இருங்க. आप अपने परिवार में एक चित होकर ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா எல்லாம் ஈஸியா நடக்கும். मिलजुल कर काम करना है। குடும்பம் நல்லா நடக்கும். आपका परिवार अच्छा रहेगा। எல்லாம் ஈஸியா, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. हम बहुत कष्ट उठाने की जरूरत नहीं है। அப்படியே ஒரு बहुत आसान விரல்ல हो தூக்கின்னு जाएगा। போயிடலாம். आप जैसे एक उंगली से उठा रहे हैं वैसा रहेगा। அங்க சமாதானம் இன்னும் அதிகமா ஊற்றப்படும். वहां पर शांति और अधिक से उंडे ले जाएगा। சர்ச்சை கூட குடும்பமா சேர்ந்து வாங்க. आप कलिशे में भी परिवार के साथ आइए। சேர்ந்து ஜெபிங்க. आप एक साथ प्रार्थना தனிப்பட்ட விதத்திலும் ஜெபிங்க. आप व्यक्तिगत रूप में भी आप சேர்ந்து प्रार्थना ஜெபிங்க. कीजिए। एक साथ मिलकर भी प्रार्थना कीजिए। எதுக்கோ சேர்ந்து போறோம். और कहीं कहीं हम सब मिलके जाते கடவுளுடைய हैं, காரியத்துல சேருங்க. लेकिन परमेश्वर के कार्यों में आप मिलके அந்த आना, காரியங்கள் மாறும் பாருங்க. तब आपका जीवन 9,
नवा वचन पढ़ेंगे। நான் उங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட கூட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். और मैं तुम्हारी और कृपा दृष्टि रखूंगा और तुमको फलवंत करूंगा और बढ़ाऊंगा। இதெல்லாம் எதுல அடிப்படையில் வருது? ये कैसे बोल रहे हैं? சமாதானத்தின் அடிப்படையில் வருது. ये शांति के द्वारा ही हमें ये सब आता ஃபர்ஸ்ட் சமாதானம் தான். है। पहले तो शांति ही है। இயேசு உயிர்த்தோன்னு சொன்ன இயேசு எடுத்தவனே சமாதானம்ன்றாரு. यीशु मसीह जी उठते ही बोले शांति है। ஏன்னா சமாதானத்தை சுவிசேஷமே இருக்குது. शांति का सुसमाचार भी है। ஆகவே தான் பாருங்க சமாதானம் பண்ண பிறகு தான் எல்லாம் வருது. என்னது? शांति के बाद ही हमको ये நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறேன் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட கூட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். मैं तुम्हारी और कृपा दृष्टि रखूंगा और तुमको फलवंत करूंगा और बढ़ाऊंगा। அடுத்தது பாருங்க 10. उसके बाद 10वां वचन। போன வருஷத்தில் பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்கி வைப்பீர்கள். तुम रखे हुए पुराने अनाज को खाओगे और नए के रहते भी पुराने को निकालोगे। என்ன சொல்ற? காலியாவற கதையே இருக்காது வீட்ல. इसका मतलब क्या है? खाली नहीं होगा कुछ भी आपको। இந்த வழிக்கிற வேலை இருக்காது. आपके कोई भी कमी नहीं रहेगा। அப்படினா வெறும் பானையில சொல்ல நான். सिर्फ कुछ भी कमी नहीं रहेगा। வாழ்க்கையில எந்த பகுதியும் உங்களுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம எல்லாமே நிறைஞ்சி வழிகிற மாதிரி ஒரு காரியத்தை செய்யறாராம். जीवन के हर तरफ से आपको कोई भी कमी नहीं रहेगा, सब कुछ पर्याप्त रहेगा। அப்படியே நீங்கள் கீழே வாச்சிங்கன்னா கூடைய கர்த்தர் பாருங்க, உங்கள் நடுவிலே வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரசரிப்பதில்லை. 11वां वचन में, और मैं तुम्हारे बीच अपना निवास स्थान बनाए रखूंगा और मेरा जी तुमसे घृणा नहीं करेगा। நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள்। और मैं तुम्हारे मध्य चला फिरा करूंगा और तुम्हारा परमेश्वर बना रहूंगा और तुम मेरी प्रजा बने रहोगे। கர்த்தர் பாருங்க நம்மகிட்ட அப்படியே ஒற்றாரு। परमेश्वर हमारे साथ आ रहे हैं। ஹலோ, आमेन। அப்படியே ஒற்றார் நம்மகிட்ட। हमारे साथ मिल रहे हैं। நான் உங்ககிட்ட உலாவுவேன், मैं तुम्हारे साथ चला உன்னோட கூட இடைப்படுவேன், तुम्हारे साथ बात करूंगा, என் ஜனமா நீங்க இருப்பீங்க, तुम मेरी प्रजा बने रहोगे। இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, इसका मतलब क्या है? தேவன் நம்மோட கூட அவ்வளோ வந்து நெருங்கணும்னு ஆசைப்படுறாரு। परमेश्वर हमारे निकट आना है करके वो चाह रहे हैं। ஏன்? किस लिए? அவர் நெருங்கினா वो हमारे निकट आने से பிரச்சனை நம்ம விட்டு ஓடிடும், हमारे परेशानी तो दूर भाग जाएगी, போராட்டம் நம்ம விட்டு ஓடிடும், हमारे संघर्ष வியாதி நம்ம விட்டு ஓடிடும், हमारे व्याधि चले வறுமை நம்ம விட்டு ஓடிடும், हमारी दरिद्रता அச்சம் चली जाएगी, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அச்சம்னா பயம் இதெல்லாம் நம்ம விட்டு ஓடிடும்। सारा भय हमसे भाग जाएगा। ஆகவே தான் அவர் நெருங்க பார்க்கறாரு। इसलिए परमेश्वर हमारे நான் निकट திருப்பி आना சொல்றேன், चाहते हैं। मैं फिर से बोलता நான் हूं, உன்னை விட்டு விலகுதும் உன்னை கைவிடுனா அவர் கூட தான் இருக்கிறாரு। वो तो हमारे हाथ न छोड़ेंगे, वो हमारे साथ ही हैं। ஆனா நான் வந்து அவர் என் கூட இருக்கிறான்றத வந்து நான் என்ன பண்ண அங்கீகரித்துக் கொள்ளணும்। लेकिन हम वो हमारे साथ हैं करके हम वो ग्रहण करना है। ஆமென், आमेन। அதுக்கு தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம்। इसलिए हम परमेश्वर के वचन को सुनते हैं। சரி, அடுத்தது பாருங்க, अभी உபாகம் 32:14 व्यवस्था विवरण 32:14 14 பாருங்க, வாசிக்கிறேன்। பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானை மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பை கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய்। व्यवस्था विवरण 32 का 14 पढ़ेंगे। गायों का दही और भेड़ बकरियों का दूध, मेमनों बकरे और बाशान की जाति के मेढ़े और गेहूं का उत्तम से उत्तम आटा की खाए और तू दाखरस का मधु पिया करता था। இது எதுக்காக வாசிக்கிறாரு? ये हम किस लिए இந்த पढ़ रहे இஸ்ரவேல் हैं? ஜனங்கள் ये जो इस्राएल के लोग थे, கர்த்தர் வந்து அவங்களை ஆசீர்வதிச்சு வழிநடத்தி போஷித்து சும்மா அப்படியே கொழுப்பாக்கி வச்சுக்கிறாரு। परमेश्वर ने उन्हें आशीष देके अच्छा खिला पिलाकर उनको अच्छा रखा है। ஆனா கொழுப்பு ஆன முடியும் கொழுப்பு பிடிச்சின்னு கடவுள் விடுறான்। लेकिन वो पूरा चर्बी खाने के बाद भी, அதை தான் இங்க சொல்றாரு। वो बोल रहा है, 12 வசனம் வாசிக்கிற பாருங்க। 12 वचन पढ़ेंगे। கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி வயல் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாலிலிருந்து வடியும் எண்ணெயும் அவனுக்கு உண்ணும்படி செய்தார்। 12 और 13 पढ़ेंगे। यहोवा अकेले ही उसकी अगुवाई करता रहा और उसके संग कोई पराया देवता न था। उसने उसको पृथ्वी के ऊंचे ऊंचे स्थान पर सवार कराया और उसको खेतों की उपज खिलाई और उसे चट्टान में से मधु और चकमक
की चट्टान में से तेल चुसमेन। பாருங்க 400 வருஷம் அடிமையா இருந்தவன், वो 400 साल वो तो दासत्व में था। கால் வயிறு கஞ்சி கால் வயிறு பட்னியா இருந்தவன், उसको ठीक से खाना भी नहीं मिलता था। அவனை வெளியே கொண்டு வந்து उसको बाहर उसको स्वतंत्र करके பயங்கரமா மாத்துறாரு. उसको पूरा उसका जीवन ही बदल दिया। ஆனா இப்போ என்ன பண்றான்னா लेकिन अभी क्या அந்நிய கடவுளெல்லாம் தேட ஆரம்பிக்கிறான். वहां भी वो और देवताओं को उपासना की और கடவுளை பிடிக்காத காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். वो परमेश्वर को जो ना पसंद है वो काम करने लगा। அதை தான் இங்க சொல்றாரு, वही यहाँ पर बता எப்பா रहे நீ உன் நிலைமை எப்படி இருக்குது, तू तेरा स्थिति अभी कैसा நீ है, எப்படி இருந்த, तू पहले कैसा இப்போ था, உன்னை எப்படி மாத்தி இருக்கிறேன்னு मैंने तुझे कैसे बदला है, அதை ஞாபகப்படுத்துறாரு. उसको स्मरण करने के लिए बोल ஏன்னா இந்த சமாதானம், ये जो शांति है, நான் சமாதானக்காரன் நான் கூட இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும். मैं जो शांति हूँ, मैं शांति तुम्हारे साथ रहने से ही நான் தான் நான் மத்த தான் உன்னை வழி நடத்தினேன். मैंने ही तुम्हें अगुवाई की है। பாருங்க அவனை நான் ஒரு கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் 12, परमेश्वर ही उनकी अगुवाई किया है வேற யாருமே கிடையாது. और उनके साथ कोई नहीं था। நம்ம பாருங்க அப்படிதான் பாருங்க, நம்ம நல்லா வந்து நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நல்லா பண்ணி இருக்கும்போது अभी भी हम आशीष पाके अच्छा आने के நம்முடைய बाद வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா வந்து வேற பக்கமா திரும்ப பார்க்கும். हमारा जीवन में हम और कहीं मुड़ने के लिए चले जाएंगे। இந்த சமாதானத்தெல்லாம் குலைக்க மாதிரி காரியங்கள் வரும் நம்ம வாழ்க்கையில. शांति हमसे दूर होने जैसा काम होगा हमारे जीवन அதை தான் இங்க சொல்றாரு, में। वही बता रहे हैं, எப்பா நான் உன்னை எப்படி ஆக்கி வச்சுக்கிறேன், वो बोल रहे हैं कि मैंने கொஞ்சம் तुम्हें कैसा கவனி. बदला है, वो तुम கொஞ்சம் देखो, கவனி. उस पर तुम देखो, ध्यान दो। இப்பயும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா अभी भी परमेश्वर क्या बोल रहे हैं, உன்னை சமாதானமாக்கி இப்படிப்பட்ட காரியங்களை உன் வாழ்க்கையில நிரப்ப போறேன். तुम्हें शांति देके मैं ऐसे ऐसे चीजों से तुम्हें भरने वाला हूँ। ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துறார். ऐसे हमें स्मरण करा रहे हैं। ஆமென். आमेन। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इस पर विश्वास कर பாருங்க रहे இது हैं? சும்மா எழுதலங்க, ये सब ऐसे नहीं लिख के रखा है। வாசிக்கும் போது பாருங்களேன், इसको पढ़ने के समय ही பூமியில் உள்ள உயர்ந்த 13 உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி ये பண்ணினவர், 13 में बोल रहे हैं, उसको पृथ्वी के ऊंचे ऊंचे स्थानों पर सवार कर வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், खेतों की उपज खिलाई, கண்மலையில் உள்ள தேனை கற்பாறை இருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். चट्टान में से मधु और चकमक की चट्टान में से तेल चुसाया। உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி பார்க்கறாருன்னா ஒரு டாப் லெவல்ல, ஏன்னா மனுஷன் வந்து கடவுளுடைய சாயல், கடவுளுடைய ரூபம். आपको और हमको तो एकदम अच्छे श्रेणी पर परमेश्वर देख रहे हैं। சாதாரண விதத்தில் வாழ்றது தேவ சித்தமே கிடையாது. साधारण अगर उसमें जीना उनकी इच्छा नहीं है। அதனால புரிஞ்சுங்க, आप समझना है, உலகத்து மக்கள், ஆண்டவர் அறியாத மக்கள், जो संसार के लोग जो परमेश्वर को नहीं जानते हैं, விளம்பரம் பாக்குறீங்களா? वो एडवर्टाइजमेंट जब देखते டிவில हैं, விளம்பரம் பாக்குறீங்களா இல்லையா? टीवी में जब एडवर्टाइजमेंट विज्ञापन आता है, பாத்ரூம் எப்படி இருக்குது பாக்குறீங்களா? பாத்ரூம்லாம் बाथरूम कैसे दिखाते हैं, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பாக்குறீங்களா? वहाँ पर जो इंस्ट्रूमेंट वहाँ पर दिखाते हैं वो भी आप இதெல்லாம் எங்க देखते हैं। இருக்குதுங்க? பரலோகத்திலே இருக்குது. क्या ये सब स्वर्गलोक में है? இந்த பூமியில தான் இருக்குது. இந்த इसी பூமி पृथ्वी में பாவ ही है। உலக மக்கள் அனுபவிக்கிறாங்க. ये पाप की दुनिया में ही है और ये सारे लोग भी उसको अनुभव करते हैं। என்னங்க நான் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஜோசப் பாக்குறியாப்பா? आप सुन रहे हैं? டிவில விளம்பரம்லாம் வருது பாக்குறியா இல்லையா? टीवी में विज्ञापन तो देखते हैं ना आप? அவன் ஷூவு, वो शू का विज्ञापन और आता ड्रेसंग है, है। ड्रेस का विज्ञापन आता है। சினிமாலாம் பார்க்குறான்ப்பா, சினிமாலலாம் நிறைய எப்படி ட்ரெஸ்லாம் போடுறாங்க. सिनेमा में कैसे वो ड्रेसेस पहनते हैं, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? वो सब कहाँ से आता है? தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறார். परमेश्वर ने ये सब को बनाया है। பாருங்க பழைய ஏற்பாடுல, जो पुराने नियम में, பழைய ஏற்பாடுல, पुराने नियम में, பழைய ஏற்பாடுல पुराने नियम में ரட்சிக்க அந்த வெளியே கொண்டு வராரு. जब वो 400 साल के बाद उसको जब बाहर இவன் அடிமை, निकालते हैं, वो तो गुलामी में था। ஆனா வெளியே கொண்டு வந்த பிறகு जब उसको बाहर 40 வருஷம் இவனை வழி நடத்துறாரு. 40 साल उसको अगुवाई किए। இவங்கிட்ட ஒரு நயா பைசா இல்லாத நல்லா வாழ்றான். उसके पास एक कोड़ी भी पैसा नहीं था, फिर भी वो अच्छा जिया। பைசா இருக்குது, पैसा तो है, எது வெள்ளியும் பொண்ணும் லோடா இருக்குது. उसके पास सोना और चांदी तो इतना बटोरा हुआ था, ஆனா அதெல்லாம் யூஸ் பண்ணாதிய लेकिन वो सब तो इस्तेमाल नहीं किया। 40 வருஷம் செமையா சாப்பிடுறான். वो 40 साल वो अच्छा खाया पिया। 40 வருஷம் செமையா சாப்பிடுறது மட்டும் இல்ல, 40 साल वो अच्छा खाया पिया, वही नहीं, 40 வருஷம் Dress பயங்கரமாகுது. उसके लिए कपड़े भी बहुत अच्छे अच्छे कपड़े थे। டெய்லி புது Dress, रोज उसको नया कपड़ा, டெய்லி புது ஷூ. रोज उसको नया चप्पल। நீங்க அந்த மாதிரி போடுறீங்களா இப்போ? क्या आप ऐसा पहन रहे हो अभी? டெய்லி ஒரு செருப்பு போடுறியாப்பா? रोज एक नया स्लीपर पहन रहे हो? பின்னு குத்தி போடுறோம். हम तो पिन लगा के पहनते हैं, தூக்கி போடுறதுக்கு மனசு வரல. उसको बाहर डालने का मन नहीं आता है। சட்டையே வந்து ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி கூட இன்னொரு அடி போடலாம்.
अगर अगर आपका कपड़ा भी अगर थोड़ा रंग चले जाने से भी हम उसको नहीं ஆனா அவன் இந்த பாருங்க என்ன சொல்றேன், தரித்திர புத்தி சபைக்குள்ள இருக்கக்கூடாது. वो दरिद्र का बुद्धि हमारे अंदर नहीं रहना है। எதுக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்துக்கிறாரு? क्यों ये सब लिख के हमें दिए हैं? எல்லாம் உலக மனுஷன் அவன் மட்டும் நல்லா போறான்பா அப்படின்னு பார்த்துக்கிறது. संसार के लोग तो अच्छा पहन रहे हैं करके हमने ऐसे देखते नहीं रहना है। கர்த்தர் நமக்கெல்லாம் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. परमेश्वर ने हमारे लिए भी ये सब करके கவனிங்க, நம்மள அந்த லெவலுக்கு போகணும். हम भी उस लेवल तक पहुंचना है। அதுக்காக தான் கர்த்தர் சமாதானத்தை தராரு. इसलिए परमेश्वर हमें शांति देते हैं। என்ன சொல்றாங்க? क्या बोल रहे हैं? இல்ல யோசிச்சு பாருங்க, எப்படிலாம் வந்து டெய்லி ட்ரெஸ்ஸுங்க, வேற ட்ரெஸ்ஸுங்க, டெய்லி புது ட்ரெஸ். रोज एक नया कपड़ा पहनते थे। அவன் சட்டை उनका जो कपड़ा था பழசே ஆவலியாம், वो कभी पुराना नहीं हुआ। டெய்லி புது ட்ரெஸ், रोज नया कपड़ा, புது ஷூ. रोज नया शू पहनते थे। என்ன மாதிரி நடத்திக்கிறார் பாருங்க கடவுள். कैसे अगुवाई की परमेश्वर? யாருங்க? किसने अगुवाई? அடிமையா இருந்தவனுங்களே. जो दासत्व में थे। இப்போ நான் சொல்றேன், अभी मैं बोल रहा हूँ, நம்ம வந்து டெய்லி புதுசாக்குறார் நம்மள கர்த்தர். हमें रोज नया बना रहे हैं परमेश्वर। ட்ரெஸ் விட்டுருங்க, कपड़े को ही नहीं, டெய்லி உங்களை புது மனுஷனா மாத்துறாரு. आपको एक नया मनुष्य बना रहे हैं। நேத்து மனுஷன் நீங்க இல்ல, இன்னைக்கு வேற மனுஷன். कल के जैसे आज नहीं हो आप, आज आप नए मनुष्य हो। நேத்து மாதிரி இல்ல நீங்க. कल के जैसे आज आप नहीं हो। நேத்து மனுஷன் வேற, कल के मनुष्य तो अलग இன்னைக்கு है। வேற மனுஷன் நீங்க. आज आप अलग हो। ஜோசப் தான், आप तो वही हो, பேரெல்லாம் ஒண்ணுதான், नाम तो एक ही ஆனா உங்களை டோட்டலா கர்த்தர் டெய்லி மாத்துறாரு. है, लेकिन रोज आपको नया बनाते जा रहे हैं। அதே மாதிரி ஷூ மாறுதா? वैसे ही जूता भी। இந்த கால் வந்து ரொம்ப முக்கியமானது. ये पैर जो है वो बहुत ही आवश्यक இந்த है। இந்த சரீரத்துக்கு हमारे देह के लिए बहुत आवश्यक இந்த है। கால் தான் எல்லா இடத்துலயும் கொண்டு போகுது. ये हमारे पाँव से ही हम चल के जाते हैं हर இந்த जगह। காலை கூட டெய்லி மாத்துறாராம். ये पाँव को भी नया बना रहे हैं परमेश्वर। அப்படின்னா நம்முடைய பழைய வாழ்க்கையை நீக்கிட்டு புது வாழ்க்கையை டெய்லி தராரு. हमारा पुराना जीवन को हटाकर नया जीवन रोज देते हैं परमेश्वर। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इस पर विश्वास कर रहे हैं? இதெல்லாம் விசுவாசிக்கணும். ये सब आप विश्वास இப்ப करना இதெல்லாம் है। நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா अगर आप इसमें இந்த भरोसा சரீர करने பிரகார வாழ்க்கை சேஞ்ச் ஆயினே வரும். आपके आपके देह में भी सारे परिवर्तन आएगा। ஏன் சரீர பிரகார வாழ்க்கை அப்படியே இருக்குது? शारीरिक जीवन में क्यों वैसे ही हम पड़े रहते हैं? ஏன்னா என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு சேஞ்ச் ஆகுது நான் நம்பாததுனால சரீர பிரகார வாழ்க்கை அப்படியே பின்தங்கியே இருக்கிறேன். क्योंकि हम आत्मिक जीवन में जो परिवर्तन है उसमें हम भरोसा नहीं करते, इसलिए शारीरिक जीवन में वैसे ही रहते हैं। கடவுள் என்ன உள்ள மாத்தினே வராரு. परमेश्वर हमें अंदर बदलते आ रहे हैं। என் மனசை மாத்துறாரு, हमारे मन को बदल என் रहे हैं। ஆவிக்குரிய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்துறாரு. हमारे आत्मिक जीवन को बदल रहे हैं। அப்படி நான் நினைக்க ஆரம்பிக்கும் போது ऐसे जब हम सोचने लगेंगे என் சரீர வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிடும். हमारे शारीरिक जीवन में भी हम बदलने लगेंगे। என்னுடைய லெவல் வேற மாதிரி போயிடும். हमारा श्रेणी बढ़ते जाएगा। எத்தனை பேர் कितने கேக்குறீங்கப்பா? लोग सुन रहे हैं? ஒரு ஆமென் சொல்லலாம்ப்பா. आमेन बोलिए। காரணம் ஏன்னா इसका कारण क्या है? நான் வந்து என்னுடைய உள்ளான மனுஷன் மனசெல்லாம் மாறாதுன்றத நான் சத்தியத்தில் புரிஞ்சிக்காதனால என் சரீர வாழ்க்கையும் அப்படி இருந்த மாதிரியே இருக்குது. அது 38 வருஷமா தான் ஒருத்தர் உட்கார்ந்த மாதிரி ஒரு இடத்துல. 38 इयर्स से एक जना वो झील के पास बैठा था, वैसे ही அப்படியே கிறிஸ்தவ மனுஷனுடைய வாழ்க்கைங்க அப்படியே நின்று போயிடுது. ऐसे ही मसीही जीवन में भी हम एक ही जगह पर ठहर जाते हैं। ஆனா கர்த்தர் சொல்றாரு, लेकिन परमेश्वर बोलते இனி हैं அப்படி விட மாட்டேன், நான் अभी हमको ऐसा नहीं உன்னை நான் छोड़ेंगे, சேஞ்ச் பண்ணுவேன். मैं तुझे परिवर्तन சொல்லுங்க, எனக்கு करूंगा। கர்த்தர் என்ன சேஞ்ச் பண்றாரு. परमेश्वर நீங்களே हमें சொல்லலாம், change கர்த்தர் कर என்ன रहे சேஞ்ச் பண்றாரு. हैं। परमेश्वर हमें बदल रहे நீங்க हैं। தனியா உட்கார்ந்து கர்த்தர் என்ன சேஞ்ச் பண்றீங்க आप ஆண்டவரே, अकेले में बैठ के நான் கண்டிப்பா என்ன बोलिए மாத்திடுவீங்க நீங்க. परमेश्वर हमें நான் இப்ப बदल இருக்கிற மாதிரி रहे இருக்க हैं। மாட்டேன். मैं कल के जैसे नहीं रहूंगा। இதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க சொல்லணும் பாருங்க. ऐसे आप अपने आप से आप बोलना है। அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. ऐसे ही है करके नहीं बोलना है आप। இல்ல இல்ல இல்ல, ऐसा नहीं है, மாறுது. बदल रहा है। நாளைக்கு 2ஆம் தேதிங்க, कल दूसरी तारीख है, மாறுதா இல்லையா? वो तारीख तो बदल रहा है। நீங்களும் மாறுறீங்க, நாட்களும் மாறுது. आप भी बदलना है, तारीख भी बदलेगा। இதெல்லாம் ஆழமா நம்பணும் ये பிரதர். सब आप बहुत ही गहराई से विश्वास करना சரி, है। அடுத்தது பாருங்க. अब अगले 2 சாமுவேல் 7:10. 2 सामुएल निकालेंगे, उसमें 7 में 10। 2 சாமுவேல் 7:10. 2 सामुएल 7 में 10। இல்ல அதுதான் சொல்ல வரேன். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களுடைய பிரச்சனை என்னன்னா, आजकल मसीही लोगों में क्या परेशानी है? உலகத்துல பாருங்க எல்லா ஐஸ்வர்யமும் எல்லாமே இருக்குது, பாவின் சொத்தெல்லாம் இருக்குது. संसार में तो पूरा ऐश्वर्य सब कुछ है। அது ஆண்டவர் சொல்ற பாவின் சொத்தை உனக்கு தரேன்னு சொல்றாரு. वो परमेश्वर बोल रहे हैं पापी का जो संपत्ति है वो तुझे दूंगा। ஆனா அவருக்கு ஏத்துக்கொள்கிற மனசு இல்ல. लेकिन उसको ग्रहण करने का दिमाग हमें नहीं என்னைக்கா है। சொல்றீங்களா பாவின் சொத்து எனக்கு வரும்னு சொல்லிக்கிறீங்களா? कभी आपने बोला है पापी का संपत्ति हमें आना है? யாரா சொன்னீங்களா? சொல்லுங்க, கை किसी ने बोला யாரா है சொல்லு. ऐसा? பாவின் சொத்து எனக்கு வரும், எனக்கு பாவின் சொத்து யாரா சொல்லிக்கிறீங்களா? पापी का संपत्ति मुझे मिलेगा करके किसी ने बोला है? சாரா நம்ம சொல்லிக்கிறியா?
किसी ने बोला है? பாவியின் சொத்துல எனக்கு ஏன்னா கடவுள் சொல்றார் பாவியின் சொத்தை உனக்கு தருவேன்னு சொல்லிக்கிறாரு. परमेश्वर बोलते हैं पापी का संपत्ति तुम्हें मिलेगा. இஸ்ரவேல் மக்களுக்கு பாவியின் சொத்தெல்லாம் கொடுத்தாரு. इस्राएल के लोगों को भी पापी के संपत्ति पूरा दिए. லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறார் கையில. ये तो हमें लिख के दिए हैं. ஆனா நம்ம என்ன பண்றோம்? लेकिन हम क्या कर रहे हैं? நம்ப மறக்கிறோம். हम भरोसा करने में हम देरी करते हैं. நம்ம நம்பிக்கையில என்னது? हमारा भरोसा क्या है? நம்ம கையின் பிரயாசம். हमारे हाथ का काम. நான் சம்பாரிச்சு मैं कमा के நான் சேர்த்து வச்சு मैं जमा करके रख நான் ஏதோ ஒன்று பண்ணி या फिर कुछ करके. இது என்னன்னா இது வந்து உலக பிரகாரமான ஒரு மெத்தடு. ये तो संसारिक मार्ग है. ये தேவனுடைய மெத்தட் என்ன? परमेश्वर का मार्ग क्या है? நீ என் வார்த்தையை நம்பு, என்ன நம்பு. तुम मुझ पर भरोसा कर, मेरे वचन पर भरोसा कर. ஏங்க நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்னங்க பண்ணீங்க? आप उद्धार पाने के लिए क्या किए? மலை ஏறினீங்களாங்க? कुछ चट्टान पे चढ़े எதை கிழிச்சிக்கினீங்களாங்க? या फिर कुछ करे अपने आप எதை உருண்டீங்களாங்க? या कहीं जाके लुढ़ के? சொல்லுங்கப்பா ஜோசப், சொல்லுப்பா. क्या करे? ரட்சிக்கப்படுறதுக்கு என்னப்பா பண்ண? उद्धार पाने के लिए क्या உருண்டியாப்பா? कहीं जाके लुढ़क பாரு இன்னைக்கு தான் பாருங்க இங்க கூட வந்தாங்க பாரு அந்த அம்மா ஒருத்தர் போன வாரத்தை வந்துச்சு ஒரு பொண்ணு இல்ல. पिछले सप्ताह एक बच्ची आई थी यहाँ அப்ப சர்ச்சுக்கு வந்துட்டா என்ன ஆகணும்னா कलिशे में आने से क्या करना है? அவங்களுக்கு அன்னைக்கே எல்லாம் நடந்துடணும். वो समझते हैं एक ही दिन में उनको सब कुछ ஆஸ்பத்திரிக்கு 3 வருஷம் போவாங்க. अस्पताल तो 3 वर्ष तक जाते रहते हैं. கோயில்ல வந்து ஒரு ஹவர் உட்கார்ந்தோனே மேஜிக் ஆயிடணும். कलिश में 1 घंटा बैठने से ही मैजिक आना है करके वो सोचते முட்டாள்ல. हैं. ये तो एकदम मूर्ख. அப்ப எதுக்கு இதெல்லாம் இப்படி எழுதி கொடுத்து இப்படி உட்கார வச்சு ஏன் படிக்க வச்சு எதுக்கு சொல்லி கொடுத்து எப்படி இது செய்யறேன்? இதுதான் மெத்தடு. क्यों हमको ये सब वचन लिख के रखे हमको सिखा रहे हैं? क्योंकि यही मार्ग है. அப்போ பாருங்க ரட்சிப்பு என்ன பண்ணீங்க? आप उद्धार के लिए क्या किए? எதுவும் பண்ணீங்களா? आपने कुछ किया? ஒண்ணே இல்ல. आपने कुछ भी नहीं. வாயை திறந்து आपने मुंह இயேசுவே என் உள்ளத்துல வாருன்னு சொன்னீங்க. यीशु मसीह मेरे हृदय में आ जाओ करके அவ்வளவுதான். आपने बोला था. ரத்தத்தால் என் பாவத்தை கழுவுங்க ஆண்டவரே. आपके लहू से मेरे पाप को धो डालिए करके बोला था. என்ன உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். मैं अपने आप को आप पर समर्पित करता हूं. இன்னும் முதல்ல உங்க கால வாழ்றேன். आज से मैं आपके लिए जीऊंगा करके आपने बोला என்ன था. நடத்துங்க. मुझे अगुवाई அப்படி कीजिए. அன்னைக்கு சொல்லி நம்ம அவர்கிட்ட வந்தோம். ऐसे हमने अंगीकार करके उनके पास आए. உடனே அவர் உள்ள வந்துட்டாரு. उसी समय परमेश्वर हमारे हृदय में आ உங்க गए. வாழ்க்கை மாறிச்சு. आपका जीवन में परिवर्तन आया. எங்கேயோ இந்த வாழ்க்கை இப்ப எங்கேயோ மாறி இருக்குது. कहीं कहीं पर थे अभी आप अच्छे हो गए हो. அப்ப அது வந்து ரட்சிப்புக்குள்ள வந்து வரதுக்கு நீங்க எதுவும் பண்ணாத மாதிரி जब आप उद्धार पाने के लिए कुछ भी नहीं किया. உங்க பொருளாதார வாழ்க்கையும் आपके संपत्ति धन உங்க संपत्ति சரீர வாழ்க்கையும் आपके शारीरिक जीवन में நீங்க வேலை செய்யலாம். आप कुछ और काम कर सकते ஆனா हो. வேலையினாலே நீங்க பெருசாக போறது இல்ல. लेकिन वो काम दाम से तो आप बड़े नहीं बन पाओगे. வேலையை கடவுள் எதுக்காக கொடுத்தார் ஆதாமுக்கு? काम किस लिए दिए? ஆதாமுக்கு வேலையை எதுக்காக கொடுத்தார்? आदम को काम किस लिए கொஞ்சம் दिए? கவனிங்க சார். வேலை செய்யற சகோதரனே சகோதரியே கொஞ்சம் கவனிங்க. काम करने वाले सब வேலை आप செய்யுங்க. सुनिए, आप काम तो करिए. ஆனா வேலையினால பெருசா நீங்க ஆக போறது இல்ல. लेकिन काम के द्वारा तो आप बहुत बड़े नहीं हो पाएंगे. கடவுளால தான் உங்களுக்கு பெரிய காரியம் நடக்க போகுது. सिर्फ परमेश्वर की ओर से ही आप बड़े बन ஆமா. आमीन. குருவி மாதிரி சேர்க்கிற வேலையை சொல்ல ஆண்டவர். थोड़े थोड़े काम करने से आप बड़े नहीं बन पाओगे. ஒரே நாள்ல ஆபிரகாம் சீமானம் மாறினான். एक ही दिन में अब्राहम को धनवान बनाया. காலையில ஒரு மாதிரி நிக்கிறான், சாயந்தரம் வேற மாதிரி நிக்கிறான். सुबह एक तरह एक जैसा था और शाम तक तो वो धनवान हो சார் गया. நான் வேதத்தை சொல்றேன் சார். मैं पवित्र शास्त्र से ही बोल रहा ஏன் हूँ. இதை எழுதி கொடுத்தார் கர்த்தர்? क्यों ये लिख के दिए हैं? ஆபிரகாமின் தேவன் உன் தேவன். अब्राहम के परमेश्वर हमारे परमेश्वर हैं. ஆபிரகாமுடைய விசுவாசத்தினால கிறிஸ்து இயேசு மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். अब्राहम के विश्वास के वजह से यीशु मसीह के द्वारा हम उद्धार पाए हैं. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலம் நமக்கு உண்டாயிருக்கிறது. अब्राहम के सारे आशीर्वाद यीशु मसीह के द्वारा हमें मिलेगा. ஆபிரகாமை சீமானாக்குனவர் ஏன் உங்களை என்ன சீமானாக்க மாட்டாரு? अब्राहम को धनवान बनाने वाले हमें भी धनवान बनाएंगे. நாம என்ன பண்றது இல்ல? हम क्या करते हैं? இதெல்லாம் வந்து கேட்டுட்டு அப்படியே வெளியே போய் வேற மாதிரி நடக்கிறது. हम ऐसे सुन के जाके बाहर जाके छोड़ देते हैं. சிந்திக்கிறது கிடையாது. हम सोचते नहीं हैं. யோசிக்கிறது கிடையாது. हम उसकी இத பத்தி சிந்திச்சு பேசுறது கிடையாது. हम इसकी बात नहीं करते. ஒரு சினிமா பார்த்தோமா, एक अगर सिनेमा को देखने நல்லா இருந்துச்சுன்னா अगर वो अच्छा सिनेमा है ஒரு மாசம் பேசினோம் அத பத்தி. 1 महीने तक उसकी बात करते रहते हैं. நீங்க நாங்கள் சின்னதுல அப்படி பேசுவோம். हम तो बचपन में ऐसे करते थे. ஒரு நல்ல படம் பார்த்துட்டா एक अच्छा फिल्म देख के आने से ஒரு 10 பேர்கிட்ட கதை சொல்லுவோம். एक 10 लोगों से हम उसकी कहानी सुनाते. கிளாஸ்ல
क्लास में भी, சார் வரலன்னா முடிஞ்சிடுச்சு கதை. कक्षा में अगर सर नहीं आने से भी 4 பேர் கும்பலாவது ஒரு படம் ஒருத்தன் உட்காந்துக்கின்னு அப்படியே படம் மாதிரி சொல்லுவான், ஒருத்தன் 4 பேர் 4 கேட்பாங்க. जने बैठ के उसकी कहानी सुनाते रहते हैं. அதில் எங்கள் ஏரியாவில் எங்கள் ஸ்கூலில் கிளாஸில் ஒருத்தர் ஜெகநாதன் ஒருத்தர் இருப்பான். हमारे कक्षा में जगन्नाथन बोल के एक बालक था. அவன் அப்படியே படத்தில் அப்படியே பார்த்த மாதிரி அப்படியே நடிச்சே காமிப்பான். वो सिनेमा में जैसे देखता है वैसे एक्ट करके भी दिखाता है हमें. நாங்களும் அப்படியே நாளைக்கே அந்த படம் பார்க்குற மாதிரி ஆசை வந்துடும். हम लोग ऐसे ही देखते बैठे रहते हैं. ஆனால் நான் அப்படிலாம் சொன்னா கூட நீங்கள் लेकिन முடி சார் அப்படின்ற மாதிரி ऐसा आपको मैं समझाने से भी आपको ஒரு படத்தை அப்படி கவனிச்சு கேட்குறோம். एक फिल्म को हम इतना अच्छा से हम सुनते हैं. இது சத்தியம் சார். ये तो सत्य है. ஆபிரகாமே ஒரே ஒரு ராத்திரியில சீமானா மாத்தினார் கர்த்தர். अब्राहम को एक ही रात में उसको धनवान बना दिया है. யோசேப்பு जो यूसुफ को நைட்டு வரைக்கும் ஜெயிலில் உட்காந்துருந்தான். वो रात तक वो बंदी गृह में था. காலையில सुबह ही அவ ஜெயில் கதவை தட்டுறாங்க. वो बंदी गृह का दरवाजा சார் உன்னை ராஜா அழைக்கிறாருன்னு. उसको राजा बना दिया. அப்படிப்பட்ட காரியம்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும்ன்றது விசுவாசிங்க. ऐसे बात हमारे जीवन में भी होगा करके आप भरोसा कीजिए. நாளைக்கே யாரோ ஒரு பெரிய அதிகாரி வந்து உங்க கதவை தட்டி, சார் தம்பி வாப்பா கடவுள் என்ன பேசுனா கட்டு 2 வச்சுக்கோ அப்படி கொடுத்துட்டு போவாரு. कल ही आपके घर में भी कोई आके खटखटाएंगे और आप धनवान बन जाएंगे. நான் திருப்பி சொல்றேன், மேஜிக்லாம் சொல்ல, வேத வசனத்தை பத்தி நான் பேசுறேன். मैं कोई मैजिक नहीं बोल रहा हूं. ஆன்லைன்ல கூட பாருங்க. मैजिक नहीं बोल रहा हूं. मैं पवित्र शास्त्र கடவுளை விசுவாசிக்கிறத பத்தி நான் பேசினுக்கிறேன். मैं परमेश्वर पर विश्वास करने के बारे में मैं आपको बोल रहा கிறிஸ்தவ மக்கள் பாருங்க இப்படி இந்த விசுவாசத்தெல்லாம் விட்டுறது. हूं. मसीही लोग विश्वास को छोड़ देते हैं. ஆனா உழைப்பை நம்புறது. वो मेहनत पर भरोसा रखते हैं. ஆமா நான் வேர்வை சிந்தி சார் मैं पसीना बहाकर मेहनत करता हूं बोलते हैं. நான் சொன்ன நல்ல வேலை செய்யுங்க. मैं बोल रहा हूं अच्छा काम तो करिए. ஆனா அந்த வேலையினால பெரிய ஆள் ஆவறது ரொம்ப கடினம் தான். लेकिन उस काम के वजह से आप बड़े होना तो बहुत बड़ी बात है. தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி உங்களால வர முடியாது. परमेश्वर जितना देखते हैं उतना बड़ा तो आप नहीं बन पाओगे. ஆமென். आमीन. அப்போ பாருங்க அதை தான் இங்க பேசுற கர்த்தர். ये यहाँ पर बता रहे हैं. 2 சாமுவேல் 2 सामुएल 7:10 7 में 10वां वचन. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தலத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமல் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரைக்கும் நடந்தது போலவும் நாய்க்கட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். और मैं अपनी प्रजा इसराइल के लिए एक स्थान ठहराऊंगा और उसको स्थिर करूंगा कि वह अपने ही स्थान में बसे और कभी चलायमान न होगी और कुटिल लोग उसे फिर दुख न दे पाएंगे जैसे कि पहले करते थे. பாருங்க இதான் எழுதி வச்சு டெய்லி வீட்டில் போய் பாருங்க. ये लिख के रखिए, आप रोज पढ़ना है. பாருங்க நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஒரு இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி मेरी प्रजा इसराइल के लिए मैं एक स्थान ठहराऊंगा. அவர்கள் தங்கள் ஸ்தலத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமல் वो वहीं पर बसे रहेंगे और स्थिर रहेंगे. கடவுளை அலையற வாழ்க்கையை கொடுக்கல. हम यहाँ वहाँ அப்படியா नहीं இங்கயா चलेंगे. அப்படியா என்ன பண்ண போறான் ऐसा करना वैसा करना करके ऐसे चल फिरने के लिए नहीं बोला है. அலைஞ்சி திரியதுக்காக இது வரைக்கும் அலைஞ்சிருக்கலாம். अभी तक तो आप चले फिर அவள் அலையாமலும் ऐसा चलायमान முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரை நடந்தது போலவும் அப்படின்றாரு. ऐसा अपने ही स्थान में बसी रहेगी और कभी चलायमान न होगी. பாருங்க நாய்கட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் फिर अभी तू दुख न पाएगी. இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். ऐसा मैंने तुम्हें बनाया है. இளைப்பாறல தராரு. मैं तुम्हें विश्राम அவங்க दूंगा. சிறுமைப்படக்கூடாது, वो कभी அவங்க அலையக்கூடாது. वो चलायमान न கர்த்தர் होगी. உள்ளம் பாருங்க எப்படி ஏங்குது சார். परमेश्वर का हृदय देखिए कैसा है. சார் உங்க மேல தான் என் மேல கர்த்தருடைய உள்ளம் ஏங்குது சார். आपके प्रति और हमारे प्रति उनकी दया देखिए. நீங்க அலைஞ்சி திரியிறதோ நான் அலைஞ்சி திரியிறதோ, आप चलायमान होना उनको पसंद नहीं है. நான் சிறுமைப்படுறது அவன் நீங்க சிறுமைப்படுறத हम और आप ऐसे दुखित नहीं रहना है. தேவன் பொறுத்து கொள்ள மாட்டாரு. वो उनसे ग्रहण नहीं हो पा रहा है. அவர் சொல்றாரு, वो परमेश्वर बोल रहे ஐயோ हैं. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாங்களா இவங்க? आप लोग समझिए करके बोल रहे हैं हमसे. உலக மக்களையே மாதிரியே யோசனை பண்ணுகிறாங்களே. आप संसारिक लोग के जैसे हैं, आप भी नहीं सोचना. ஏன்னா என்னை பத்தி, என் வேதத்தை பத்தி, என்னை பத்தி, என் சக்தியை பத்தி, என்னுடைய வல்லமையை பத்தி கொஞ்சம் புரியலையே. मेरे सत्य वचन के बारे में, मेरे सामर्थ्य के बारे में आप लोग क्यों नहीं समझ पा रहे हो करके परमेश्वर हमसे पूछते. எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे? நான் சொல்றேன், मैं बोल रहा हूँ செய்யறத கரெக்டா செய்யுங்க. जो कर रहे हैं वो ठीक से ஆனா करिए आप. விசுவாசம் ரொம்ப முக்கியம். लेकिन विश्वास बहुत आवश्यक இப்ப है. 17 பாருங்க. इसमें 11
11 वचन। இன்னைக்கு வேற சாம்தேவ் வேற வீடு போறாரு, अभी புது வீடு. नया घर पे जा रहे हैं। அதே மாதிரி வருது பாருங்கப்பா இந்த वैसे ही வசனம். यहाँ पर वचन भी है। உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன், இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். वरन उस समय से भी जब मैं अपनी प्रजा इस्राएल के ऊपर न्याय ठहराता था और मैं तुझे तेरे समस्त शत्रुओं से विश्राम दूंगा, यहोवा तुझे यह भी बताता है कि यहोवा तेरा घर बनाए रखेगा। आमीन। கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் यहोवा तेरा घर बनाएगा என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். परमेश्वर ये घोषणा करते हैं। வீடு இல்லைங்களா? யாருக்காவது சொந்த வீடு இல்லையா? किसी का घर नहीं है क्या? சொந்த வீட்டை கர்த்தர் உண்டு பண்ணுவேன்றாரு. आपके लिए निज घर बनाएंगे। விசுவாசிங்க. आप विश्वास कीजिए। வீடு 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 வாசல் ஏற்படுத்துவார். आपके लिए घर द्वार बनाएंगे। அதான் சமாதானம் தரார். यही शांति दे रहे हैं। சொல்றார், சொந்த வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். मैं तुम्हारे लिए निज घर बनाऊंगा। ஆமா, आमीन। எவ்வளவு ஆசைப்படுற நம்ம மேல அவருக்கு. हमारे प्रति उनकी कितनी इच्छा है। நமக்கு வந்து நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டு தோத்திரம் கெட்ட வேலையை செஞ்சுட்டு வெந்த சோத்தை சாப்பிட்டுட்டு போயிட்டு மேலே போவோம் சார். हम तो क्या करते हैं, रोज खाना खा के सो के उनकी स्तुति करके बस एक दिन तो ऊपर जाएंगे करके। கிறிஸ்தவ மக்கள் கூட பாருங்க இப்படி எல்லாம் விசுவாசிக்கிறது கிடையாது. लेकिन मसीही लोग भी इतना गहरा विश्वास नहीं करते। காரணம் என்னன்னா, इसका कारण क्या है? அவங்களுடைய ஐடியா, அவங்க யாருன்றத யோசிக்கிறாங்க. वो खुद को ही देखते रहते हैं। அவங்க ஃபேமிலி, अपने परिवार, அவங்க குடும்பம், उनके कुटुंब के बारे में। நாங்க இவ்வளவுதான், मेरे लिए बस எங்க படிப்பு, मेरा पढ़ाई। சார் நீங்களாம் அப்படிதான் இருந்தோம் நாமலாம். हम लोग तो ऐसे ही थे पहले। ஆனா யாரை நம்பி வந்திருக்கிறோம்? लेकिन हम किनके भरोसे यहाँ யாரை நம்பி வந்தீங்க சிஸ்டர்? किसके भरोसे आए हैं? மரியா சிஸ்டர், யாரை நம்பி வந்துக்கிறீங்க? ஜீவனுள்ள தேவன் உங்க வாழ்க்கைக்கு வந்துக்கிறாரு. जीवित परमेश्वर के भरोसे आए हैं हम। ஆமா. आमीन। ஆபிரகாம் ரோட்ல பொம்மை வித்துந்தாங்க. अब्राहम तो इस सड़क पे गुड़िया बेचता था। சரித்திரம் சொல்லுது, பொம்மை வித்துந்தான் அவன். वो गुड़िया बेचने वाला था। ஆனா தேவன்கிட்ட வந்து இப்ப கிறிஸ்தவுக்குள்ள விசுவாச தபகணம் மாத்திட்டாரு அவனை. वो लेकिन अभी मसीही समाज में ही वो एक हमारे लिए मूल पिता बन गए हैं। இன்னைக்கு நீங்கள் ஆனா ஆபிரகாமுடைய பிள்ளையா மாறுறோம். आप और हम उनके संतान हैं अभी। யார் அவன்? कौन है अब्राहम? ரோட்ல பொம்மை வித்துவன். वो एक समय तो सड़क में गुड़िया बेचने वाला था। நான் அப்படிதான் உங்க பேர பிள்ளைலாம் சொல்லணும். ऐसे ही आपके पोते पोतियां भी बोलना है। உங்க சந்தேகம் சொல்லணும், எங்க அப்பா இயேசுவை வரும்போது அவர் சும்மா லேசா இருந்தாரு. आपके पोता पोतियां बोलने हैं कि मेरे दादाजी ये यीशु मसीह के पास आने के எங்க அப்பா எங்க தாத்தாலாம் இப்படி தான் இருந்தாங்க. मेरे बाप और दादा तो बहुत ही साधारण मनुष्य थे। ஆனா கர்த்தர் அவங்களை சீமான் ஆக்கினார் சார். लेकिन परमेश्वर ने उन्हें धनवान बना दिया करके। இப்போ நாங்க இந்த ஜோசப் சீமானுடைய பிள்ளை பேரனா இருக்கிறேன் நான். ऐसे आपके पोता पोतियां बोलना है आपको। ஹலோ, உங்க சந்ததி பலத்திர கொண்டு வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். आपका वंश आशीर्वाद पाएगा। आपका पीढ़ियां बहुत ही आशीष में रहेंगे। கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டுல இருக்கும். परमेश्वर का वचन बोलता है धन संपत्ति आपके घर में होगा। என் பர்ஸ் ஒரு நாள் காலியா இருக்காது. आपका पर्स कभी भी खाली नहीं होगा। என் பர்ஸ்ல கத்தையா பணம் இருக்கும். आपके पर्स में हमेशा नोट भरे रहेंगे। ஏன்னா ஐஸ்வர்ய சம்மனர் என் கூட இருக்கிறாரு. क्योंकि ऐश्वर्य को देने वाले परमेश्वर हमारे साथ हैं। ஏன்னா அவர் யாருங்க? वो कौन है? கர்த்தர். वो परमेश्वर है। சொல்லுங்க, அவர் யாரு? वो कौन है? கர்த்தர். वो हमारे परमेश्वर, சமாதானக்காரர். वो शांति के राजकुमार हैं। உச்சிதமான கோதுமையால் திருப்தி ஆக்குறவர். उत्तम गेहूं से हमें तृप्त करते हैं। என் எல்லையெல்லாம் சமாதானமாக்குவார். हमारे सीमाओं में शांति बेचते हैं। சமாதானம் என்ன அர்த்தம்? शांति मतलब குறைவு இருக்காது, कोई भी घटाव नहीं रहेगा, பற்றாக்குறை இருக்காது, कोई कमी नहीं रहेगी, வியாதி இருக்காது, कोई व्याधि नहीं रहेगा, சண்டை இருக்காது, कोई झगड़ा नहीं रहेगा, பயம் இருக்காது, कोई भय नहीं रहेगा, எந்தவித குறைபாடு இருக்காது அங்க. कोई कमी भी नहीं रहेगा। அதத்தான் சமாதானம். इसी को शांति बोलते हैं। சமாதானம் என்ன நினைச்சீங்க? शांति मतलब क्या है? சமாதானம்னா அந்த இடத்துல எந்தவித எதுவுமே சரியில்லாத இல்ல, எல்லாம் நல்லாக்குது. शांति का मतलब क्या है? उस जगह में कोई भी ठीक नहीं है करके नहीं है, सब कुछ अच्छा है। அதத்தான் கர்த்தர் சமாதானத்தை உனக்கு इसी தரேன்றார். को परमेश्वर शांति बोल के हमें देते हैं। சமாதானத்தை உன் எல்லையில எல்லாத்துலயும் இருக்கும். शांति तुम्हारे सीमाओं में भरा रहेगा। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। பாருங்க, யோசிச்சு பாருங்க आप பிரதர். सोच के देखिए। கர்த்தர் பாருங்க இங்க சொல்றாரு, परमेश्वर கர்த்தர் बोल ஒரு रहे हैं, வீட்டை உண்டு பண்ணுவார். तुम्हारे लिए घर बनाएंगे। நீ அலைய மாட்ட, तुम चलामा நீ नहीं रहोगे, சிறுமைப்பட மாட்ட,
तुम छोटे वर्ग के नहीं रहोगे। இதெல்லாம் எழுதி வச்சுக்குங்க, இதெல்லாம் எழுதி எழுதி பாருங்க, வீட்டில் போய் உட்காந்து உட்காந்து கவனிங்க. आप ध्यान दीजिए इसमें। சங்கீதம் 132:15 भजन संगीता 132 निकालिए। இது ஞாபகம் இருக்குதா? சங்கீதம் 132 ஞாபகம் இருக்குதா? भजन संगीता 132 யாருக்காவது ஞாபகம் இருக்குதாங்க? किसी को याद है वो वचन? போன வாரம் கூட வாசிச்சோம் சங்கீதம். हमने पिछले இந்த சங்கீதத்தை போன வாரம் கூட வாசிச்சாரு நம்ம ஜோசப். இந்த சங்கீதத்தை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கினீங்களா? இது என்னன்னு? संगीता आपको है। இங்க பிப்ரவரி மாசம் இந்த சங்கீத புஸ்தகத்துல எடுத்து தான் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். फरवरी महीने में इस भजन संगीता से लेकर ही हम उद्घाटन के समय हमें இந்த சர்ச்சை பிரசங்கம் பண்ணார். यहाँ पर वो पास्टर आए थे, उन्होंने बोला। வாசிக்கிறேன் 14. उसमें 14 पढ़ेंगे, 132 में 14 இல்ல 13 வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினாலே திருப்தியாக்குவேன். इसमें 13 से 15 तक पढ़ेंगे। निश्चय यहोवा ने सिय्योन को चुना है और उसे अपने निवास के लिए चाहा है। यह तो युग युग के लिए मेरा विश्राम स्थान है, यही मैं रहूँगा, क्योंकि मैंने इसको चाहा है। मैं इसमें की भोजन वस्तुओं पर अति आशीष दूंगा और इसके दरिद्रों को रोटी से तृप्त करूँगा। आमीन। பாருங்க, இங்கே வாசம் பண்ணுவார். यहाँ पर निवास करेंगे। இந்த சபையில வாசம் பண்றாரு. इस कलीसिया में निवास कर रहे हैं। அதான் இந்த வாசம் பண்றாரா? यहीं पर निवास कर रहे हैं। நான் என்னைக்கு இங்க தங்குறேன், वो हमेशा நான் இங்க விரும்பி இருக்கிறேன். यहाँ पर विश्राम அப்படி இந்த சர்ச்சைக்கு வரீங்க, आप कलीसिया में உங்க வாழ்க்கையில உலாவுறாரு. वो आपके जीवन में உங்க வாழ்க்கையில அவர் விருப்பத்தை ஏற்படுத்துறாரு. आपके जीवन में भी टहल रहे हैं। உங்க ஆகாரத்தை அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. आपके भोजन वस्तु पर आशीष दे रहे हैं। நம்முடைய ஏழைகளை எல்லாம் அப்பத்தினால் திருப்தி ஆக்குறாரு. वो अपने दरिद्रों को रोटी से तृप्त करते हैं। அப்படினா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? நான் நிறைய ஏழைகளுக்கு கொடுப்பேன். मैं बहुत से दरिद्रों को मैं दूंगा। என்ன சொல்றீங்களா? அத कभी आप बोलते हैं ऐसा? நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். मैं हमेशा நிறைய ஏழை மக்களுக்கு நான் உதவி बहुत दरिद्रों को मैं सहायता நிறைய சபைகளுக்கு நான் கொடுக்கணும். बहुत से कलीसियों को मैं सहायता करूंगा। நிறைய அப்படிப்பட்ட அது வந்தா கூட நிறைய பணம் வந்தா கூட நல்ல உள்ளத்தை தாங்க. बहुत से धन हमारे पास आने से भी हमारा हृदय अच्छा ही रहना है। கருமி உள்ள வேணாம். कभी भी हम खराब नहीं हो। தாராளம் உள்ளம் தாங்க. हमें अत्यंत हम सहायता करना है बहुतों को। ஆமென். आमेन। பிரைஸ் தி லார்ட். आमेन। பாருங்க, வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. यहाँ இன்னொரு இடத்துல நிறைய டைம் ஆயிடுச்சு. अभी समय हो गया है। உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும். तुम्हारे संतान की शांति बड़ी रहेगी। உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெருசா இருக்கும். तुम्हारे संतानों की शांति बहुत बड़ी எல்லா இடத்துலயும் சமாதானம். हर तरह से तुम्हें शांति मिलेगा। முடிக்கிறேன் இதோட நான். நிறைய இருக்கு வசனம். அப்ப அத கூட அவர் வாசிச்சார். எபேசியர் 2:17 வாசிச்சார்ல. சாம் பாட்ல वो गीत गाने के टाइम एबेसिया 2:17 में சுவிசேஷத்தையே சமாதானம். சுவிசேஷமே சமாதானம் தான். सुसमाचार ही एक शांति है। அந்த சமாதானம்ன்றது என்ன தெரியுமா? शांति क्या है? நான் சொன்ன இயேசு வந்து உயிர்த்து எழுந்த உடனே சமாதானம் உங்களுக்கு சொன்னாரு. शांति यीशु मसीह पुनरुत्थान होते ही शांति। அது எபிரேயர் வார்த்தையில ஷாலோம். शांति का मतलब इब्रानिया में शालोम है। அப்படினா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? nothing missing, nothing broken. कोई भी हमसे नहीं छूटेगा, कोई भी नहीं टूटेगा। அப்படினா எதுவும் எனக்கு உடைஞ்சு போகாது. कुछ भी हमसे नहीं टूटेगा। எதுவும் எனக்கு கிடைக்காத போகாது. कोई भी मुझसे नहीं। ஷாலோம்னா என்ன? शालोम का मतलब சமாதானம். उसका मतलब शांति। அதோட அர்த்தம் என்ன? उसका अर्थ क्या है? எதுவும் எனக்கு கெட்டு போகாது. कोई भी हमारा खराब नहीं होगा। எதுவும் எனக்கு உடைஞ்சு போகாது. कोई भी हमारा नहीं टूटेगा। எதுவும் எனக்கு கிடைக்காம போகாது. कोई भी मेरा नहीं छूटेगा। அப்படியே சொல்றேன், எல்லாம் எனக்கு கிடைக்கும். सब कुछ मुझे मिलेगा। எல்லாம் எனக்கு நல்லா இருக்கும். सब कुछ मेरा अच्छा சொல்லுங்க, ஷாலோம். ஷாலோம். எனக்கு எல்லாம் நல்லா இருக்கும், எனக்கு எல்லாமே கிடைக்கும். சொல்லுங்க, ஷாலோம். எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும், எனக்கு எல்லாமே கிடைக்கும். ஷாலோம். எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும், எனக்கு எல்லாமே கிடைக்கும். எத்தனை பேர் சொன்னீங்க? சொன்னதான் கிடைக்கும். अभी हिंदी में बोलेंगे शालोम मतलब शालोम मेरे लिए सब कुछ मिलेगा। சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஷாலோம். शालोम எனக்கு எல்லாம் கிடைக்கும், मुझे सब कुछ मिलेगा, எனக்கு எல்லாம் நல்லா இருக்கும். मेरे लिए सब अच्छा रहेगा। ஷாலோம்ன்றது அது அர்த்தம். यही शालोम का अर्थ है। அததான் கர்த்தர் உனக்கு இந்த மாசம் உனக்கு சமாதானம் தந்து, यही परमेश्वर आपको शांति बोल के दे रहे हैं। எல்லை முழுதும் சமாதானம் தந்து, तुम्हारी सीमाओं पर शांति दे रहे हैं। உச்சிதமான கோதுமையினால உன்னை திருப்தியாக்குவேன். उत्तम गेहूं से तुम्हें तृप्त कर रहे हैं। ஹல்லேலூயா. आमीन। காரணம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் எப்படி கிடைக்குது? ये सब हमको कैसे मिलता है? இயேசு சிலுவையில
எல்லாத்தையும் செஞ்சிட்டார். यीशु मसीह ने क्रूस पर सब कुछ हमारे लिए कर ஒன் दिया வேர்டு है। மட்டும் एक ஏசாயா 53 एशाया 53 पढ़ेंगे। 53 53 एशाया 53 5 उसमें 5वां वचन। நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். परंतु वह हमारे ही अपराधों के कारण घायल किया गया, वह हमारे अधर्म के कामों के कारण कुचला गया, हमारी ही शांति के लिए उस पर ताड़ना पड़ी कि उसके कोड़े खाने से हम लोग चंगे हो गए। பாருங்க, நம்முடைய சமாதானம் எங்கேருந்து வருது? हमारा शांति कहाँ से आता है? சமாதானம் எங்கேருந்து வருது? कहाँ से मिलता இங்க है? சொல்லுது சமாதானம் எங்க பிறந்தது, சமாதானம் எப்படி உருவாச்சு அப்படி சொல்லுது. शांति कब कैसा जन्म हुआ उसका? இயேசுவுடைய அந்த பாடுகளினாலே அவருடைய ஆக்கினினால சமாதானம் வருது. यीशु मसीह के ताड़ना पड़ने पर हमें शांति मिला है। சொல்லுவாங்களே, இது எப்படி தயாரிச்சீங்க? वो बोलते हैं ना, ये चीज कैसे तैयार किया? இதுல இருந்து இது வருதுங்க. इसमें से आया है करके நமக்கு சமாதானம் எங்க இருந்து வந்துச்சு? हमें शांति कहाँ से मिलता है? இயேசுடைய ஆக்கினினால நமக்கு சமாதானம் வந்துச்சு. यीशु मसीह पीड़ा सहने की वजह से हमें शांति मिला। அதனால தான் இந்த சமாதானத்தை யாரும் கொடுக்க முடியாது. इसलिए ये शांति को कोई और नहीं दे सकता आपको। யாருமே நமக்காக அடிக்கப்படல, நொறுக்கப்படல, பாடுபடல. कोई भी हमारे लिए पीड़ा नहीं सहे, कहीं मार नहीं खाए। எந்த கடவுளும் அடிக்கப்படல. कोई भी देवता मार नहीं खाए। கடவுள்னு சொல்றாங்கல்ல, जैसे देवता करके बोलते हैं ना, எந்த கடவுளும் மனுஷனுக்காக பாடுபடல. कोई भी देवता मनुष्य लोगों के लिए पीड़ा नहीं सहे। இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு எனக்காக பாடுபட்டார். यीशु मसीह एक ही आपके लिए हमारे लिए पीड़ा அந்த सहे। பாடுகள் மூலமா தான் சமாதானம் பிறந்துச்சு. उस पीड़ा के वजह से ही हमें शांति का जन्म அந்த हुआ। பாடுகளுக்குள்ள தான் சமாதானம் பிறந்துச்சு. वो शांति उस पीड़ा के वजह से ही जन्म हुआ। சொல்லப்பட்டது பாஸ், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. हमारी ही शांति के लिए उन पर ताड़ना पड़ी। அந்த ஆக்கினையில் மூலமா சமாதானம் வந்தது. उस ताड़ना के वजह से हमें शांति मिला। அந்த ஆக்கினை அவருக்கு அடிப்பட்ட அந்த காயமாச்சு. वो उनके ताड़ना पड़ने पर उन पर घाव हुआ। சுகம் எங்க இருந்து வந்துச்சு? हमारी चंगाई कहाँ से आई? நமக்கு சுகம் எங்க பிறந்துச்சு? हमारी चंगाई कहाँ से मिला? இயேசுடைய அந்த தழும்புகளால அடிக்கப்பட்ட தழும்பு. சொன்னாங்க, இது என்னங்க தழும்பு? वो बोलते हैं ना, घाव कैसे आया है? அடிபட்டுச்சு சார். वो मार लग गया करके हम बोलते हैं। அந்த அடிப்பட்ட தழும்புனால சுகம் உண்டாச்சாம். वो लोग वो कोड़े खाने के वजह से, उनके घाव के वजह से சொல்லப்பட்டது, हमें அவருடைய चंगाई मिला। தழும்புகளால் குணமாகிறோம். उनके कोड़े खाने से हम चंगे हो गए। அப்ப சுகம் எங்க இருந்து வருது? चंगाई कहाँ से आता है? இயேசுடைய தழும்புகளால. यीशु मसीह के घाव के वजह से। சமாதானம் எங்க வருது? शांति कहाँ से आता அவரை है? அடிச்ச ஆக்கினினால. उनके पीड़ा सहने की वजह அதனால से। இயேசு ஒருவர் தான் சமாதானம் தர முடியும். यीशु मसीह एक ही आपको शांति दे सकता है। இயேசு ஒருவர் தான் மனுஷனுக்கு சுகத்தை சமாதானத்தை எல்லாம் தர முடியும். यीशु मसीह एक ही आपको, मनुष्य लोगों को चंगाई दे सकते हैं, शांति दे सकते हैं। ஆமென். आमीन। அதுதான் பாருங்க, மக்கள் எதுக்கு இயேசு தேடி ஓடி வந்தாங்க அன்னைக்கு வியாதிக்காரங்களா? क्यों मनुष्य लोग जो बीमार से पीड़ित थे, वो क्यों यीशु मसीह को देखने आए? ஏன்னா அவர் தான் சுகத்தினுடைய ஊற்று. क्योंकि वही चंगाई के सोता है। நான் சொல்றேன், உங்களுக்கு சுகமா? अगर आपको चंगाई चाहिए, ஏராளமா தருவார். आपको पर्याप्त देंगे। சமாதானமா? अगर आपको शांति ஏராளமா चाहिए, தருவார். पर्याप्त से देंगे। ஆசீர்வாதமா? आशीष चाहिए, ஏராளமா தருவார். पर्याप्त देंगे। திருப்பி சொல்றேன், फिर से मैं बोल रहा हूँ, விசுவாசத்தில் आप நடக்கும். विश्वास से पाओगे। ஆமென். आमीन। ஜெபம் பண்ணலாம். अभी हम प्रार्थना करें। சார் வேலைக்கு போங்க சார், சம்பாதிங்க சார். आप சார் வேலைக்கு போங்க சார், சம்பாதிங்க சார். आप काम पे जाइए, कमाइए, நல்லா சம்பாதிங்க சார். आप अच्छा कमाइए, ஆனா விசுவாசிங்க சார். लेकिन विश्वास भी कीजिए। விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும். विश्वास ही आपके जीवन में बदलाव लेके आएगा। ஆபிரகாம் சீமானானா अब्राहम விசுவாசம். धनवान हुआ विश्वास के वजह से। யோசேப்பு यूसुफ பெரிய ராஜாவானா. वो बहुत बड़ा राजा बना। தாவீது दाऊद ஆடு மேய்ப்பின் விசுவாசி ராஜாவுமான. वो तो भेड़ बकरी चरा रहा था, वो राजा हुआ। வேதம் முழுவதும் அப்படிதாங்க. पूरे पवित्र शास्त्र में ऐसे ही है। ஆமா, விசுவாசத்தினால தான் இன்னைக்கு பவுல் கூட ஒரு மதவாதியா இருந்த ஒரு பெரிய பிரசங்கியார மாறினார். विश्वास की वजह से पौलुस भी जो मत में थे, वो एक बहुत बड़े प्रचारक बने। விசுவாசம் உங்க வாழ்க்கையில பெரிய ஆளாக்கிடும். विश्वास आपको एक बहुत बड़े श्रेणी அவர் तक உங்கள் लेके எல்லைகளை जाएगा। சமாதானம் ஆக்குறார். परमेश्वर आपकी सीमाओं पर शांति देंगे। உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்குறார். उत्तम उत्तम गेहूं से आपको तृप्त करेंगे। ஒருத்தர் ஆமென் சொல்ல. आप आमेन बोलिए। உங்க எல்லைகளை சமாதானம் ஆக்குறார். आपकी सीमाओं पर शांति भेजेंगे। உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்குறார். उत्तम गेहूं से आपको तृप्त करेंगे। ஆமென். आमेन। அவருடைய தழும்புகளால் குணமாகுறீங்க.
குணமாகறீங்க. उनके कोड़े खाने से हम चंगे हो रहे हैं. அவருடைய ஆக்கினால சமாதானம் உங்களுக்கு உண்டாகுது. पर ताड़ना पड़ी इसलिए हमको शांति मिला है. ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. हाथ उठाकर उनकी எல்லா स्तुति கரங்களை कीजिए, உயர்த்தி धन्यवाद कीजिए. ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் उनके பண்ணுங்க. वचन के लिए धन्यवाद வாயில தந்து कीजिए. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. आप मूल को ஓ என்னுடைய எல்லைகளை சமாதானம் ஆக்குறாரு. हमारे सीमाओं पर शांति भेज रहे हैं. கொழுமையான எல்லாத்த கொழுமையை தராரு. अच्छे अच्छे चर्बी से हमको ஆமா நல்ல வீடு கட்டி தராரு. अच्छे घर दे रहे हैं. நம்முடைய எல்லைகளை சமாதானம் ஆக்குறாரு. हमारे सीमाओं पर குடியிருக்க பண்றதுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்துறாரு. हम रहने के लिए घर दे रहे हैं. ஆமென். பழைசு இருக்கும்போது புதுசு வரணும்னு பழைசு நிறைய இருந்துனே இருக்கும். पुराना चीज तो हमेशा हमको भरते रहेगा. வீட்ல காலி ஆகாது எதுவுமே. कभी भी खाने की चीज खाली नहीं होगी. நிறைஞ்சி வழியும். अनाज भरा पूरा रहेगा. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलूया. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பின் பிதாவே நல்ல வேலைக்காமை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். यीशु के नाम से आपके सम्मुख में आ रहे हैं. ஆண்டவரே இந்த நல்ல 1ஆம் தேதி நாளுக்காக நன்றி. ये पहले तारीख के लिए आपके लिए धन्यवाद. ஜூன் மாதத்துக்காக நன்றி. जून महीने के लिए வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நன்றி. आपके वचन के लिए धन्यवाद. எங்கள் உள்ளத்திலே பிரசங்கம் பண்ணியதுக்காக நன்றி. आप मेरे हृदय में बात किए उसके लिए அப்படியே அந்த धन्यवाद. வார்த்தை எங்கள் வாழ்க்கையில பழிப்பதுக்காக ये जो நன்றி. वचन हमारे जीवन में पूरा हो, எங்க குடும்பங்கள்ல பழிப்பதுக்காக ये हमारे நன்றி. परिवार में पूरा हो, எங்க வேலை ஸ்தலங்கள்ல हमारे பழிப்பதுக்காக काम के நன்றி. स्थानों पर पूरा எங்க हो, வியாபாரத்துல பழிப்பதுக்காக हमारे நன்றி. व्यापार में पूरा हो, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பழிப்பதுக்காக हमारे நன்றி. बच्चों के जीवन में पूरा எங்களுடைய हो पाए. எல்லைகளில் முழுவதும் உங்களுடைய சமாதானம் இருப்பதுக்காக நன்றி. हमारे सीमाओं में शांति है उसके लिए நன்றி धन्यवाद. ஆண்டவரே. इसके लिए ஓ धन्यवाद. ஹalleluya. हालेलूया. ஓ ஸ்தோத்திரம் கர்த்தாவே. आपकी स्तुति உடைய करते हैं ரத்தத்துக்காக पिता. ஸ்தோத்திரம். आपके लहू के लिए உடைய धन्यवाद. பாடுகளுக்காக आपके ஸ்தோத்திரம். पीड़ा के लिए உடைய धन्यवाद. மரணத்துக்காக ஸ்தோத்திரம். आपके मृत्यु के लिए உடைய உயிர் धन्यवाद. தேர்தலுக்காக ஸ்தோத்திரம். आपके पुनरुत्थान के लिए இன்றைக்கும் धन्यवाद. ஜீவிக்கிறதுக்காக आज ஸ்தோத்திரம். भी आप जीवित हैं उसके लिए எங்களுக்கு நல்ல धन्यवाद. பரலோகத்தை வைத்திருப்பதுக்காக हमारे ஸ்தோத்திரம். लिए स्वर्गलोक में जगह மீண்டும் बनाई है, எங்களை उसके கொண்டு लिए போய் धन्यवाद. புதிய வானத்தை புதிய பூமி உண்டாக்குறதுக்காக हमारे लिए ஸ்தோத்திரம். नया आकाश नया पृथ्वी बना रहे हैं उसके உடைய लिए சித்தம் धन्यवाद. நோக்கத்தை எங்க வாழ்க்கையில் செய்ய வைக்கிறதுக்காக आपके ஸ்தோத்திரம். उद्देश्य आपके मकसद हम पर पूरा कर रहे हैं उसके लिए எங்களை धन्यवाद. சீமான்களாய் மாற்றுவதற்காக हमें ஸ்தோத்திரம். धनवान बना रहे हैं उसके लिए ஓ धन्यवाद. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் आपको ஆண்டவரே. धन्यवाद देते हैं இந்த வேத வசனங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில உள்ளத்தை நிரப்பட்டும். ये सारे वचन हमारे हृदय को भर पाए. ஆவியானவர்களை மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. पवित्र आत्मा हम पर बदलाव लेके आए. பழையவைகள் ஒழிந்து போய்விட்டோம், புதியவைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. सारे पुराने बातें बीत गई हैं, सब कुछ எல்லா नया हो गया है. எல்லாவித தேவனுக்கு விரோதமா இருக்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் சிந்தையை விட்டு விலகட்டும். सारे परमेश्वर के विरुद्ध जो भी सोच है विचार है सब भाग जाए यीशु के नाम. இதை விசுவாசிக்க முடியாத தடையா இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. विश्वास नहीं कर पा रहे हैं उसको यीशु के नाम से सब कुछ हो पाए. எல்லாவித மனதின் அரண்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. सारे मन में जो भी बंधा हुआ है सारे बंधनों को तोड़ रहे हैं. இவர் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருகள் உடைஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. इनके जीवन में जो भी शत्रु है सब कुछ चूर-चूर हो जाए. சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. शत्रु की युक्तियां सब कुछ चूर-चूर हो जाए இயேசுவின் நாமத்தினாலே. यीशु के नाम से தூதர்கள் இவருக்கு வேலை செய்வார்களாக. स्वर्गदूत इनके लिए काम करें. கர்த்தருடைய கரம் இவர் வாழ்க்கையில தொடர்ந்து இருப்பதாக. परमेश्वर के हाथ इन पर हमेशा बना रहे. கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. परमेश्वर का प्रचार एक एक के घर में भी भरा रहे. துதியின் சத்தம், ஸ்தோத்திரத்தின் சத்தம், ஆராதனை சத்தம் வீடுகளில் தொடிக்கட்டும். स्तुति और भजन गाने के ध्वनि हमेशा हर घर पर भरा रहे. குடும்பங்கள் ஆண்டவரே கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. सारा परिवार मसीह की महिमा करे. குடும்பம் கர்த்தரை கனப்படுத்தட்டும் ஆண்டவரே. उनकी आदर करे पिता. சேர்ந்து வாழ்வார்களாக. सब लोग मिलजुल कर रहे. ஒற்றுமையாக வாழ்வார்களாக. एक चित होकर परिवार में रहे. ஒருமனப்பட்ட ஆவியை குடும்பங்களில் தருவீராக. एक चित की आत्मा दीजिए पिता. Thank you Jesus. Thank you Lord. ரத்தத்தை இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். यीशु मसीह के लहू को छिड़का रहे हैं. இயேசுவின் நாமத்தினாலே. यीशु के नाम से நான் bless பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். हम आशीष देते हैं. ஜனங்கள் மேல நம்முடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. आपका आशीष सब लोगों के ऊपर रहे. இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிறோம் हम प्रार्थना करते हैं. நல்ல பிதாவே. Thank you, Lord. ஆமென்.